रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। சீரொன்றுது புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச்சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. எம்பெருமானானவன் 5 ரூபங்களை எடுத்திருக்கான் அப்படின்னு ஆகமங்கள்ல சொன்னது ரொம்ப பிரசித்தமான விஷயம். பரம் ரூபம், பரம் வியூகம், விபவம், அர்ச்சா, அந்தர்யாமி என்பதாக ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியமான ஒரு திருமேனி, அவிகாரமான ஒரு திருமேனி, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏகரூபரூபாய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமேனியோடு கூட எம்பெருமான் இருக்கா. அது பரரூபம். வியூகம் என்பது அடுத்தது எம்பெருமான் வாசுதேவ பிரத்யும்ன சங்கர்ஷ அனிருத்த ரூபங்களை எடுத்து அவதாரம் பண்ணியிருக்கான். அதே போல கேசவாதி துவாதச ரூபங்களை எடுத்து அவதாரம் பண்றான். அதற்கு வியூகம் என்பதாக பெயர். விபவம் என்பது ராமகிருஷ்ண அவதாரங்களாக நம்ம பூலோகத்தில் இங்கே வந்து அவதாரம் பண்றது. அர்ச்சா என்பது கோயில்களிலே எம்பெருமான் எழுந்தள்ளி இருக்கான், அதுவும் ஒரு அவதாரம். ராமகிருஷ்ண அவதாரம் மாதிரி கோயிலில் எம்பெருமான் எழுந்தள்ளுவதும் ஒரு அவதாரம். ராமகிருஷ்ண அவதாரத்துக்கும் இந்த அர்ச்சாவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல எம்பெருமான் தானே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். இங்க என்ன அப்படின்னு கேட்டா, நாம எந்த ரூபத்தை கொடுக்கிறோமோ அதை ஏத்துண்டு இருக்கான் அப்படிங்கிறது வித்தியாசம். தமருகந்தது எவ்வுருவம், அவ்வுருவம் தானே. தமருகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார். பக்தர்கள் என்ன ரூபத்தை கொடுக்கிறாளோ அந்த ரூபத்தை ஏத்துண்டு, என்ன பெயர் வைக்கிறாளோ, வேணுகோபாலன் அப்படின்னு பெயர் வச்சு ஒரு ரூபத்தை கொடுத்தா வேணுகோபாலனா இருக்கார். நிருசிம்மன் அப்படின்னு பெயர் வச்சு ஒரு ரூபத்தை கொடுத்தா நிருசிம்மனா இருக்கார். நாமெல்லாம் கூட ஒத்துக்க மாட்டோம். அர்ச்சகர் ஆச்சரியமா சாத்துமுடி பண்ணிட்டு இது வேணுகோபாலன் அப்படின்னார். பார்த்தா வேணுகோபாலன் மாதிரி தெரியலையேங்கிறார் சேவிக்கிறவர். ஆனால் அந்த அர்ச்சகர் பிரதிஷ்டை பண்ணும்போது எந்த ரூபத்தை கொடுக்குறாரோ அந்த ரூபத்தை அப்படியே ஏத்துக்கிறாராம். அதுதான் அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது. அவர் என்ன திருநாமத்தை கொடுக்கிறாரோ அந்த திருநாமத்தை அப்படியே ஏத்துக்கிறார். ஏன்னா அவர்கள் கொடுக்கிறார், அதை ஆசையோட ஏத்துக்கலாம். அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா, தாமும் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு நாம கொடுக்கிற ஒரு ரூபம் இருக்கும் இல்லையோ, இந்த ரூபத்துல தாம் கொடுக்கிற ரூபத்தை ஒன்னா கலந்து வச்சுடுறார். அதனால அது ஒரு அவதாரம் மாறுது. இதற்கு பிராகிருதா பிராகிருதம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. ஆகமங்கள்ல நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. கோயில்கள்லாம் பெருமாள் எழுதிருக்காரு, இவர் பிராகிருதமான திருமேனியா அப்ராகிருதமான திருமேனியா? கோயில்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனிய பிராகிருதமான திருமேனி அப்படின்னு நினைச்சா அதை போல அபச்சாரம் கிடையாதான். சுவாமி தேசிகன் சொல்றார், பிராகிருதமான திருமேனினா என்ன அர்த்தம் கேட்டா, வெறும் விக்கிரகம் அப்படின்னும் வெறும் லோகம் அப்படின்னும் இப்படியெல்லாம் சில பேர் கேட்டுன்னு இருப்பா. இந்த பெருமாள் இருக்காரே இவர் என்ன வெயிட்டு அப்படின்வா. அந்த மாதிரியாக என்ன அடி நீளம், எவ்வளோ அடி நீளம், எவ்வளோ அடி உயரம் அப்படிலாம் கேட்டுன்னு இருப்பா. வெறும் பிராகிருத புத்தினாலே இந்த மாதிரி எல்லாம் பெருமாள் கிட்ட நம்ம புத்தி பண்ணோம்னா அது பெரிய அபச்சாரம். ஏன் அப்படின்னா,
உள்ளுக்குள்ள பெருமாள் இன்னொரு அப்ராகிருதமான திருமேனியோட உட்காந்துருக்கார். வெறும் பெருமாள் வந்து இல்லை, வெறும் பெருமாள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். பெருமாள் இல்லாத இடம் இது, இங்கேயும் தான் இருக்கார், தூணிலையும் தான் இருக்கார், துரும்புலையும் தான் இருக்கார். ஆனால் ஒரு என்னுடையதுன்னு ஒரு அபிமானம் பண்ணிட்டு ஒரு ரூபத்தை எடுத்துன்னு உள்ளுக்குள்ள வந்திருக்கார். அதனால அர்ச்சாவதாரத்துல பெருமாள் எந்த ரூபத்தை எடுத்துக்கிறார்னா, பக்தர்கள் எந்த ரூபத்தை கொடுக்கிறாளோ அதே மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பிராகிருதமாக பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார். அதனால பிராகிருதமும் உண்டு, அப்ராகிருதமும் உண்டு. அப்ராகிருதம் உண்டுன்னு எப்படி தெரியறது அப்படின்னா, அந்த பெருமாள் நமக்கு பரம அனுகிரகம் பண்றபடினாலையும் நமக்கு ஞானத்தை கொடுக்கறபடினாலையும் காருண்யத்தினாலேயும் சாநித்தியத்தினாலேயும் எல்லா விதத்தினாலையும் நமக்கு அது புரியுது. வெறும் விக்கிரகம் இல்லையே சைத்தன்யம் இருக்கு, வெறும் விக்கிரகம் இல்லையே காருண்யம் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அவளுடைய காரியங்களை எல்லாம் பெருமாள் தான் நடத்தி கொடுத்துட்டு இருக்கார், கோயிலில் இருக்க பெருமாள் தானே நடத்தி கொடுத்துட்டு இருக்கார். அப்படிங்கிறபடினாலே அப்ராகிருதத்துவம் அப்படிங்கிறது புரியுது. பிராகிருதத்துவம்னா என்னன்னு கேட்டான்னா, அந்த விக்கிரகத்தையே நாம ஏழை பண்ணி கருட வாகனத்தின் மேல ஏழை பண்ணி அவருக்கு உற்சவங்கள்லாம் பண்ணும்போது அவ பிராகிருதத்துவம் அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டுமாக பெருமாள் ஏழு இருக்காராம், பிராகிருதமாக. அதுல ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த பிராகிருதம் அப்படிங்கன்னு ஒன்று இருக்கு, அப்ராகிருதம்னு ஒன்று இருக்கு, ரெண்டு சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். சுவாமி தேசியம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருக்கார். அவருடைய சந்தேகம் ஒரு அழகான ஒரு சந்தேகம். ஏன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் கார்த்தால எழுந்து 6 மணிக்கு ஸ்நானம் பண்ணாமல் தீட்டோட இருக்கார். இன்னொருத்தர் சூரியோதயத்துக்கு முன்னாடியே ஸ்நானம் பண்ணிட்டார். இவர் அவர் மேலே பட்டுட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ தீட்டானவர் சுத்தமாவாரா இல்லை சுத்தமானவர் தீட்டாவாரா அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும், சுத்தமானவர் தீட்டாயிடுவார், அவ்வளோதானே தவிர இவர் தொட்டுட்டாருன்னு அவர் இங்கேருந்து அங்கே வருவே தவிர அங்கேருந்து இங்கே போகாது. அப்போ அதே மாதிரி பிராகிருதமும் அப்ராகிருதமும் கலந்தால் அந்த பிராகிருதத்துக்கும் அப்ராகிருதத்துக்கும் தோஷம் தானே வரணும். பிராகிருத சம்பந்தம்னு வந்துருத்தோ இல்லையோ. பிராகிருதம்னா என்னன்னா அது சொல்லாமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் பிராகிருதம் அப்ராகிருதம் சொல்கிறாளே என்னன்னு. பிராகிருதம் அப்படின்னா பஞ்சபூதங்களை வச்சு நாம் கொடுக்கறதுக்கு பிராகிருதம் பேர், பிரகிருதியிலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். அப்ராகிருதம் அப்படின்னா இந்த பஞ்சபூத சம்பந்தமே இல்லாமல் எம்பெருமான் தானே தன்னுடைய சங்கல்பத்தினால ஒரு திருமேனி எடுத்துக்கிறது, இது அப்ராகிருதம். இதில் இந்த பஞ்சபூதங்கள்லாம் கிடையாது. அது சீவைகுண்டத்தில் இருக்கிற திருமேனி மாதிரி. இது ரெண்டும் கலந்துருக்கு. இப்போ கலந்தா இந்த பிராகிருத சம்பந்தம் அப்ராதத்துக்கு வந்துடாதோ அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் பதில் சொல்றார், அப்படி கிடையாது. இந்த அப்ராகிருதத்துக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கும் இல்லையோ, அது என்ன சுபாவம் கேட்டா வேதம் சொல்றது, அது அது ஒரு நாளும் அசுத்தி கலக்கவே கலக்காது. ஒரு சுத்த சத்துவம் அப்படின்னும் நித்திய விபூதி அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ரீதியில் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு எந்த விதமான தோஷமும் அதில் கலக்க வைக்கவே முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு தான் அப்ராகிருதம் அப்படின்னு பெயர். அதனால இதில் நீ எத்தனை பிராகிருதத்தை கலந்தாலும் அதுக்கு ஒரு தோஷமும் ஆகாது. ஏன்னா அதனுடைய சுபாவம். அது சுபாவம்னு வரும்போது கேள்வி கேட்க முடியுமோ? அந்தந்த வஸ்துக்கான சுபாவம் இருக்கும் இல்லையோ. தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாது, ஏன் ஒட்டாது அப்படின்னு கேட்க முடியுமோ? அது அதனுடைய சுபாவம். நம்ம சரீரத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் ஆத்மால ஒட்டாது, சரீரத்துக்குள்ள தானே ஆத்மா இருக்கு. அப்போ சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், விகாரங்கள், அதுக்கப்புறம் பரிணாமங்கள், அப்புறம் கூடுதல், அப்புறம் குறைதல், இந்த மாதிரி 1008 இருக்கு இதுல சரீரத்தில். இதெல்லாம் சரீரம் கூடினா ஆத்மா கூடுமா, இல்லை சரீரம் குறைஞ்சா ஆத்மா இழைக்குமா, ஆத்மா பெருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ சரீரத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னா ஏன் கிடையாதுன்னு கேட்க முடியாது. இது ஆத்மாவுடைய சுபாவம். ஆத்மாவுக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் பரமாத்மாவுக்கு கிடையாது. ஏன்னா அது பரமாத்மாவுடைய சுபாவம். அந்தந்த வஸ்துனுடைய சுபாவம் இருக்கும் இல்லையோ, அது மாறாது ஒரு நாளும். அந்த மாதிரி ரீதியில அப்ராகிருதமான ஒரு திருமேனி ஒன்று இருந்தால் அதனுடைய சுபாவம் மாறாது. அதனால பிராகிருத சம்பந்தம் இருந்தாலும் மாறாது. என்ன கஷ்டம் கேட்டா, நமக்கு இந்த ஊனக்கண்ணுனாலே பார்க்கும்போது பிராகிருதம் தான் தெரியும், அப்ராகிருதம் கண்ணுக்கு தெரியாது. அதோ நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம நித்தியம் போய் சேவிச்சா நன்னா உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் பிராகிருதங்கிறதே மறந்து போய் அப்ராகிருதம்ங்கிறது தான் நிலை நிற்கும் நமக்கு மனசுல. பெருமாள் இருக்கார் அப்படின்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி அர்ச்சாவதாரத்துல பெருமாள் நமக்காக இருக்காராம். அடுத்தது அந்தர்யாமி அவதாரம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். இதுதான் அந்தர்யாமி அவதாரம் பேர். நம்ம எத்தனை பேர் இருக்கோம் இங்க, அத்தனை பெருமாள் ஒரு ரூபத்தை எடுத்துன்னு உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கார்.
எல்லாருக்குள்ளேயும் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளும் பெருமாள் உட்காந்துருக்கார். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கார் அப்படின்னு தெரியாது. தெரிஞ்சா அவருக்கும் வாடகையை போட்டு வசூல் பண்ணிடுவான் இவன். ஆனால் தெரியாம பெருமாள் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கார். இதை கண்டுபிடிக்கிறவா யார் அப்படின்னா யோகிகள் கண்டுபிடிக்கிறார். அங்குஷ்டமாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்யஸ்ய ததோ ந விஜுகுப்சதே. வேதம் அழகா சொல்றது. கட்டவரல் அளவான் ஒரு திருமேனி எடுத்துக்கிறான். ஏன்னா இருக்கிற இடம் சின்னது, அதுக்கேற்ற மாதிரி திருமேனி எடுத்துக்கணும். ஒரு கட்டவரல் அளவு திருமேனி எடுத்துன்னு உள்ளுக்குள்ள உட்கான். ஈசானோ பூத பவ்யஸ்ய உள்ள இருந்து எல்லாத்தையும் ஆண்டுன்னு இருக்கான். உள்ளுக்குள்ள இருக்கிற இடம் சின்ன இடம், திருமேனி சின்னது, ஆனா பண்ற காரியம் பெருசு ரொம்ப. ஏன்னா நம்ம சரீரத்தை காப்பாத்தி, கூட இருக்கிறவளை காப்பாத்தி, வெளியில இருக்கிறத காப்பாத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ததோ ந விஜுகுப்சதே. அங்க ஜுகுப்சை அடையிறது இல்லையா, அந்த இடம் மோசமா இருக்கும் இல்லையோ உள்ளுக்குள்ள, அந்த இடத்துல ஒரு ஜுகுப்சை வரணும் இல்லையோ, ஜுகுப்சையே கிடையாது. சந்தோஷமா இருக்கானா, ஒரு குறவும் இல்லாமல். என்ன காரணம்னா ரெண்டு காரணம். ஒன்று, அவனுக்கு ஒட்டாதுன்னு ஒன்று இருக்கட்டும் எதுவானாலும். ரெண்டாவது, என்னுடைய குழந்தைகளுடைய ஹிருதயத்தில் தானே நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கூச்சம் இல்லாமல் உட்காந்துருக்காராம் பெருமாள். எப்படி ஆனால் குழந்தையினுடைய உடம்புல எத்தனையோ அசுத்தம் இருக்கணும், ஆனால் அம்மாவுக்கு கூச்சம் இருக்காது. மற்ற பேரானா சொல்லுவா அப்படின்னு, அந்த குழந்தை ஒன்றுக்கு போய் பாரு அப்படின்லாம் சொல்லுவா. அவளுக்கு ஜுகுப்சை இருக்கும், ஆனால் அம்மாவுக்கு ஜுகுப்சை இருக்காதே. அந்த மாதிரியாக பகவான் மாதாவா இருக்கிற அப்படின்னால ஒரு ஜுகுப்சையும் இல்லாமல் குழந்தைகளுடையது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கான். ததோ ந விஜுகுப்சதே. கூசமின்றி அப்படிங்கிறார் திருவனந்தபுரத்தில் ஆழ்வார் பாட்டு. பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயலணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை. திருவனந்தபுரத்தில் நேசம் செய்து உரைகின்றானாம் பெருமாள். ரொம்ப ஆசையோடு உட்காந்துருக்கானாம், இந்த ஊருக்கு நான் வரணும் அப்படின்னு. ஏன் உமக்கு என்ன குறை? சீவிகுண்டத்தில் ஏதாவது கோபமா, இல்லை திருப்பார்கடலில் ஏதாவது கோபமா, கோபிச்சின்னு வந்துட்டீரானான்னு? ஒரு இதுவும் இல்லை, இங்கே ரொம்ப ஆசை. சரி, இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன், இது கூச்சம் இல்லையா? ஏன்னா சீவிகுண்ட லோகங்கிறது அப்ராகிருதம், திருப்பார்கடங்கிறது ஆச்சரியமான சனகாதி மகரிஷிகள்லாம் இருக்கிற இடம். இங்கே ஒன்றும் கிடையாது, 10 பேர் விசுன்னு இருக்கான். இங்கே மொத்தமும் தோஷம் இருக்கு, இங்கே மொத்தம் விகாரிகள் எல்லாமே. அப்போ போய் இந்த ஜுகுப்சையோடு இருக்கக்கூடிய இந்த இடத்துல போய் உட்காந்துருக்கிறேன், உனக்கு கூச்சமா இல்லையா அப்படின்னா ஹிஹி ஒரு கூச்சமும் இல்லைங்கிறானா சிரிச்சுண்டே. ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதான் கூசமின்றி பெரிய நீர். கூசமின்றிங்கிறத அப்படி சேர்த்துக்கணும். இன்னொரு அர்த்தம், பேசுமின் கூசமின்றி. பெருமாளே எப்போ கூச்சம் இல்லாமல் உட்காந்துட்டாரோ அப்போ நமக்கு எதுக்கு கூச்சம்? சில பேருக்கு அதை சொல்றதுக்கு கூச்சம். திருவனந்தபுரத்தில் உட்காந்துருக்க பத்மநாபனுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு கூச்சம். நம்ம ஊருக்கு வந்திருக்கிற பெருமாளை சொல்றதுக்கு கூச்சம். வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். ராமா அப்படின்னும் கிருஷ்ணா அப்படின்னும் 4 பேர் சொல்லச்ச கூட அப்படியே வெறுமை உட்காந்துருப்பா. சில பேர் பகவான் நாமாவை சொல்றதுக்கு கூச்சம். சொல்லலாமா வேண்டாமா, யாராவது ஏதாவது நினைப்பாளா? கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றா திருமலைக்கு போறவாள்லாம். நன்னா படிச்சவாளை பாருங்க, அவன் சொல்ல மாட்டா. படிக்காதவா தான் சொல்லுவா கோவிந்த நாமத்தை. என்ன அப்படின்னா கூச்சம். கூச்சம் எதுக்கெல்லாம் வரணுமோ அதுக்கு வராது, இங்கே வந்துடும். இங்கே திருநாமத்தை சொல்றதுக்கு கூச்சம் வந்துடுறது. பங்கியில் சாப்பிடும்போது நமக்கு பாயசம் திருக்கணமது சாதிக்கல, அடுத்தவருக்கு சாதிச்சுட்டா வச்சுக்கோங்க, அப்போ கூச்சமெல்லாம் விட்டு ஓடி போயிடும். அடியன் 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 இங்கே மறந்துடுத்தே அப்படின்னு. ஆனால் திருநாமத்தை சொல்றது மாத்திரம் கூச்சம் வந்துடும். ஆழ்வார் சொல்றார் கூசம் இல்லாமல் சொல்லுங்கோ. இந்த கூசம் இன்றிங்கிறத அப்படியும் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மத்தியம நியாயன் பெயர். பேசுமின் கூசமின்றி, கூசம் இல்லாமல் பேசுங்கோ. யாரை பேசணும்னா கூசம் இல்லாமல் யார் இங்கே உட்காந்துருக்காரோ அவரை பற்றி பேசுங்கோ. பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயலணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை. அதுவும் திருவனந்தபுரத்தில் பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவர்கிட்ட போய் ஒரு திருநாமத்தை சொன்னால் 1000 திருநாமத்தை சொன்னதுக்கு சமானமாம். அவர் அப்படி நினைக்கிறாராம். அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் 1000ஆம் உள்ளுவார்க்கு உம்பரூரே. அதான் எங்க பத்மநாபன் பெருமை. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னதுக்கு சமானம்னு ஒருத்தர். அனந்த பத்மநாபன் இல்லை, நீ சொன்னது இருக்கட்டும்,
என்கிட்ட வந்து யாராவது வந்து ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொல்றதுக்கு சமானம் அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம். இன்னொருத்தர் யாராவது வந்து சொன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் 1000 தடவை சொன்னதுக்கு சமானம் அப்படின்னு அந்த அளவு அனுகிரகம் பண்றாராம் பெருமாள். அப்போ அப்படி நேசம் செய்து ஜனங்கள் கிட்ட அத்தனை நேசம் செய்து உரைகின்றான். பேசுமின் கூசமின்றி. அவனை பத்தி கூசம் இல்லாமல் பேச வேண்டாமா? ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்னதுக்கு சமானம் நினைக்கிறவர்கிட்ட நம்ம எத்தனை தாராளமா சொல்லணும் இல்லையா? அது சொல்ல மாட்டேங்கிறோம். கூசமின்றிங்கிறதுக்கு அடியன் தான் இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ஆனா பிள்ளான் இப்படி வியாக்கியானம் பண்ணல. நான் வெறும சொல்லி வச்சேன், எனக்கு இந்த வியாக்கியானம் தோணித்து, அதனால இந்த வியாக்கியானம் பண்ணேன். பிள்ளான் வியாக்கியானம் இப்படி பண்ணல. கூசமின்றினா கூசம் இல்லாமல் பேசுங்கோ. என்ன கூச்சம் இல்லாமல்னா எம்பெருமான் திருநாமத்தை சொல்றதுக்கு கூச்சப்படாமல் பேசுங்கன்னு சொன்னோம் இல்லையோ. பிள்ளான் அதை நினைச்சே பார்க்கல. எம்பெருமான் திருநாமத்தை சொல்றதுக்கு யாராவது கூச்சப்படுவாளான்னா அதெல்லாம் சொல்ல போறா. பகவான் நாமா யார் வேணா சொல்ல போறா. இதுல என்ன கூச்சம் இருக்கு? அவருக்கு அந்த அர்த்தம் ஸ்புரிக்கவே இல்லை. இப்படி ஒரு அர்த்தம் ஸ்புரிக்கல. பின்ன என்ன கேட்டா, இந்த எம்பெருமானை சொல்வதற்கு நான் அனர்ஹன் என்று கூசாதே பேசுமின். என்ன கூச்சம் வரும் அவளுக்குன்னா, அவன் பெயரை போய் நான் சொல்லலாமா? ரொம்ப பெரியவாள் ஒருத்தர் தான் வச்சுக்கோங்க, அவனுடைய திருநாமத்தை போய் நம்ம சொல்லலாமா? நம்ம என்ன பண்ணுவோம், அவர் சுவாமி வந்திருக்கார், சுவாமி வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரியாக பெரியவாளுடைய திருநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. பெரியவாள் கிட்ட நேர பேசக்கூடாது, நேர் எதிர நின்று பேசக்கூடாது, ஓரமாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கன்னு பேசக்கூடாது. மூன்றாவது இதில் பேசணும், தேவர் அப்படின்னு தான் சொல்லணும், நீங்கள்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து சாஸ்திரமே சொல்லியிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம். அந்த மாதிரி பகவான் கிட்டையும் நாம் வந்து திருநாமத்தை நேர சொல்லக்கூடாது, நேர போய் நிற்கக்கூடாது. இதெல்லாம் நியாயமான விஷயம். ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மகாராஜா கிட்ட நம்ம ராஜா பெயரையா சொல்லுவோம், மகாராஜா உத்தரவு அப்படின்னு தானே சொல்லுவோம். அவருடைய திருநாமத்தை சொல்ல மாட்டோமே. அந்த மாதிரி எம்பெருமானை போய், சர்வேஸ்வரனை போய் நம்ம சர்வேஸ்வரன் அப்படின்னும், சர்வ அந்தர்யாமி அப்படின்னும், சர்வ ஜெகத் சிரஷ்டா அப்படின்னும், பரபிரம்மமா இருக்கிறவனும், பரமாத்மா அப்படின்னு இருக்கிறவனும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நம்ம அதை சொல்றது கிடையாது. நம்ம பத்மநாபன், நம்ம ரங்கநாதன், எல்லாம் ரங்கநாதன் தான், ரங்கநாதர் கூட கிடையாது. பத்மநாபன், ரங்கநாதன், பேரொள்ளாளன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. இதான் அழகான வளவேள் உலகின் முதலாய வானோரிரையை அறிவினையேன் தலைவேள் வெண்ணெய் தொடுவுண்ட கல்வாயன்பன் பின்னை ஆழ்வார் சொல்றேன். எப்படிப்பட்ட சர்வ லோகாதிபதி. ஆனா நான் இப்படி இல்லாம சொல்லின்னு இருக்கேன். அப்ப அவனை சொல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு பேசாம இருந்துடாதுங்கோ, தாராளமா பேசுங்க. பேசுமின் கூசமின்றி. ஏன்னா நீங்க இப்படி சொல்லணுங்கிறதுக்கு தான் நீங்க என்ன பெயர் வைக்கிறீங்களோ அந்த பெயரை ஏத்துண்டு பகவான் இங்க வந்திருக்கிறதே. அந்த பெயரை சொல்லணுங்கிறதுக்கு தான் அந்த பெயரை ஏத்துன்னு இருக்கான். அதனால தமர்கொந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமர்கொந்தது எப்பேர் மற்ற பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தி தீமையாது இருப்பரே அவ்வண்ணத்தாழியானாம். அழகான பாசுரம். அந்த பேர் பகவான் ஏத்துக்கிறது, அதை எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தானே பகவான் ஏத்துக்கிறான். அதனால சொல்ல வேண்டாமா? உண்மையில பார்த்தா இந்த பெயரை தான் சொல்லணும். அர்ச்சாவதாரத்துல பகவானுக்கு என்ன பெயரோ அந்த பெயரை தான் நாம் வாய் ஓயாம சொல்லணும். அதை விட்டுட்டு மற்ற பெயரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு விட்டார். ஆண்டாள் சொல்லிட்டார், வேற பெயர் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு விட்டார். அதெல்லாம் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னு விட்டார். உன்னை ஏதோ சின்ன சின்ன பெயர்லாம் வச்சு இது வரைக்கும் நான் கூட்டேன், சீரி அருளாய் கோபிச்சுக்காதே அப்படின்னு விட்டார். யார்கிட்ட? கண்ணன் கிட்ட, கோவிந்தன் கிட்ட. திருப்பாவையில் கடைசியில் இருக்கு, இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய் முடிச்சிடுறோம். சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. சின்ன பேர்லாம் வச்சு கூட்டேன். சரி, ஆண்டாள் என்ன பெயர் வச்சு கூட்டிருக்கார், என்ன சின்ன பேர் வச்சு கூட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தா, முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பாட்டிலே பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு சொன்னார். மூன்றாவது பாட்டிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்றார். பெரிய பேர் தானே சொல்றார், பரமன் தானே சொல்லிருக்கார், உத்தமன் தானே சொல்லியிருக்கார், நாராயணன் தானே சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பெத்த பெத்த பேர்லாம் சொல்லிட்டு கடைசியில சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னு சின்ன பேர்னு சொல்றாரு அப்படின்னா, ஆண்டாள் முதல்ல அதெல்லாம் சொன்னார் இல்லையா. ஆனா கடைசியில பாருங்க, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு தானே சொல்றார். ஆண்டாள் என்ன சொல்றாருன்னா, கோவிந்த நாமத்தை சொன்னப்புறம் மற்ற பேர்லாம் சிறு பேராம். இதுதான் பெரிய பேர். பகவானுக்கு பிடிச்ச பேர் எதுவோ அதை தானே சொல்லணும்.
பகவானுக்கு பிடிச்சது கோவிந்த நாமம் தான். இந்த லோகத்துல பசுமாடு மேய்க்கிறதுக்காக வந்து நாம கோவிந்தன் பெயர் வச்சோம் இல்லையோ. கோவிந்தன்னா என்ன அர்த்தம்? மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். அதுக்கு கோஷ்டாத்தியக்ஷேபி கோவிந்தா அப்படின்னு வரும் அமரகோஷத்துல. சம்ஸ்கிருதத்துல மாடு மேய்க்கிறவனுக்கு கோவிந்தன் பெயர் அப்படின்னு வரும். அமரகோஷத்துல அழகா சொல்றா பாருங்க, மாடு மேய்க்கிறவனுக்கு கூட கோவிந்தன் பெயர்ன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு கோவிந்தன் பெயர் இருக்கட்டும், சம்ஸ்கிருதத்துல கோவிந்தன்னா மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். அப்போ அந்த திருநாமத்தை நம்ம வச்சு சொல்றோமோ இல்லையோ, நாமளே ஒரு திருநாமத்தை கொடுத்து அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதனால அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பெருமாளுக்கு என்ன திருநாமமோ அதைத்தான் சொல்லணும். அந்த திருநாமத்தை கேட்கறது தான் பகவான் காத்துன்னு இருக்கான். அதுக்காக தானே இங்க வந்திருக்கான். அவன் இவன் என்று கூழேன்மின் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவன் இவன்லாம் சொல்லி கூப்பிடாதுங்கோ. பின்ன என்னன்னா, நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. உன் மனசுல என்ன நினைச்சு ரூபம் கொடுத்துருக்கியோ அந்த ரூபத்தை சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. அவன் இவன் அந்த நாமத்தை எல்லாம் சொல்லாதுங்க. ஏன்னா நம்மளோட சம்பந்தப்பட்டவர் இவர் தான். பகவான் தான் நமக்காக வந்திருக்கிறவர், நமக்கு அனுகிரகம் பண்றவர், நம்மளோடு சம்பந்தப்பட்டவர். இதை சொல்லணுமா? இல்ல நமக்கு சம்பந்தம் இல்லாமல் நித்திய சூரியா இருக்கக்கூடிய அவர்களுடைய நாயகன் அதை சொல்லணுமா? நித்திய சூரிய நாயகன் அப்படின்னும் தேவாதி தேவன் அப்படின்னும் அந்த கதையை நாம எதுக்கு சொல்லணும்? நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தான் சொல்லணும். அதுதானே பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உந்தன்னை சிறுபேர் அடைத்தனவும் சீரி அருளாதே, கோவிச்சுக்காத அப்படின்னு செல்லமா சொல்றார். ஆண்டாள் சொன்னதெல்லாம் நேயமுடன் திருப்பாவை. இது கோபிச்சுக்காதுன்னு சொல்லலை. என்ன பாருங்க, சீரி அருளாதே, சீராதே இல்லை, சீர்றதும் ஒரு அருள் தான். சீரி அருளாதே என்ன கேட்டா, ஒருத்தன் என்ன பண்ணான், அமெரிக்காலேருந்து இங்கே வந்து விவாகம் பண்ணிட்டு உடனே அமெரிக்காவுக்கு போயிட்டான். நமக்கு தான் தெரியும் இல்லையோ, என்னைக்கு லீவு கிடைக்கிறதோ அன்றைக்கி தான் விவாகம். அடுத்த சமயத்தில் அதுக்காக முன்னாடியே ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து விவாகம் ஆச்சு. இன்னும் இந்த இடத்துல நிற்க முடியாது, நான் போகிறேன், போய் அப்புறம் உன்னை கூட்டுக்கிறேன், அப்புறம் போய் க்ரீன் கார்டு என்னவோ பார்த்துக்கலாம், அதனால் இப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போய் ஒரு 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக திரும்பி வரான். இந்த 6 மாதத்தில் இவன் பண்ண சாதனை பெரிய சாதனை, சாதாரணமானது கிடையாது. அமெரிக்காவில் போய் பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்குற மாதிரி பெரிய காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாரத தேசத்துக்கு திரும்பி வரச்ச இவனுக்காக பாராட்டு விழாக்கள்லாம் பண்ணான். ஆச்சரியமாக இவர் வந்திருக்காரு இல்லையா, இவனை சேர்ந்து இவனுடைய கம்பெனியை சேர்ந்தவா நிறைய பேர் இருக்கா, இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்கா. எல்லாரும் பாஸ் பாஸ் அப்படின்னு இவர் கூட்டு, இவன் பேர் யாரும் சொல்றது கிடையாது, பாஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன எஜமான் அப்படிங்கிறா, பாஸ் அப்படிங்கிறா, இப்படிலாம் கூட்டு வச்சு அவருக்கு ஏர்போர்ட்லேருந்தே வர வச்சு அதுக்கப்புறம் பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. ஆற்றுல கோலாகலமாக விருந்து நடந்தது. அதுக்கப்புறம் சாயங்காலம் பெரிய பாராட்டு விழாலாம் நடந்தது. எல்லாம் இருந்தது. இந்த பொண்ணு காத்துன்னு இருக்கா பாவம். எல்லாரும் எங்கே இருக்கார் அப்படின்னா, பாஸ் தானே அங்கே போயிருக்கார் அப்படிங்க. எங்கே இருக்காருன்னா, எஜமான அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கார், வரத்துக்கு நாளே ஆகும். இப்படியே வந்துட்டு இருக்கு, தகவல் வந்துட்டு இருக்கு. ராத்திரி 10 ஆச்சு, 11 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் ஆற்றுக்கு திரும்பி வந்தான். வந்து அதுக்கப்புறம் மாடியில் போய் ஏகாந்தமாக அவகிட்ட போகும்போது, என்ன பாஸ் எப்படி இருக்குங்கன்னு கேட்டா. அவன் கேட்டான், என்னம்மா என்ன போய் பாஸ்ன்னு சொல்றியே அப்படின்னு. அதுதானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, எல்லாருக்கும் நான் பாஸ், ஆனால் உனக்கு நான் பாஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் சொல்கிறாராம், அவர்கள்லாம் அப்படி கூப்பிடுறோம் நித்திய சூரிகள்லாம். உங்களுக்கு வந்திருக்கச்சு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டானா, கோவிந்தான்னு கூப்பிடுங்கோ, உங்களோட சம்பந்தப்படுத்தி நாராயணான்னு சொல்லுங்கோ அப்படிங்கிறானாம் பகவான். அர்ச்சாவதாரத்தில் அந்த திருநாமத்தை பகவான் ஏற்றுக்கிறான், அந்த ரூபத்தை பகவான் ஏற்றுக்கிறான். நாம கொடுக்குற அந்த ரூபத்தை பகவான் ஏற்றுக்கிறான். அர்ச்சிய சர்வசகிஷ்ணு அர்ச்சகபராதீனாகிலாத்மஸ்திதி பிரீணீஷே ஹிருதயாலுபிஹி தவ ததஹ சீலாத் ஜடீபூயதே. அர்ச்சியஹ அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் சர்வசகிஷ்ணு எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாராம். நம்ம எதை பண்ணாலும் சகிச்சுக்கிறார் பாவம். அர்ச்சிய சர்வசகிஷ்ணு. கோபம் வரணுமோ இல்லையோ, புளியோரை காரமாக போயிடுத்துனா எல்லாருக்கும் கோபம் வருது, பெருமாள் கோவிச்சுக்கலையே, ஏன் இப்படியா ஒரு புளியோரை பண்ணுவா அப்படின்னு எல்லாரும் கோவிச்சுக்கிறார். பெருமாள் கோவிச்சுக்க காணுமே, ஏன்னா அவர் சங்கல்பம். பெருமாள் எல்லாத்தையும் தங்கிட்ட ஏற்றுக்கிறார். சரிதான், புளியோரை இன்னைக்கு இப்படி இருக்கு. இவரே பாருங்க, மடப்பள்ளியில் சக்கரை பொங்கல் பண்ண தீஞ்சு போயிடுது, வாசனை வந்துடுத்து.
கும்பவாசனம் வந்துருத்து. எல்லாரும் என்ன இப்படி கும்பவாசனம் வந்துருத்தே அப்படின்னா, எல்லாம் அவன் சங்கல்பம் அப்படின்னு விட்டாருப்பான். இது நன்னா பண்ணா இவர் சங்கல்பம், கும்பவாசனம் வந்தா அவன் சங்கல்பம். அதான் சர்வ சகிஷ்ணு அப்படின்னா, நீ எதை சொன்னாலும் சகிச்சு பாருப்பான். அர்ச்ச சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதீனாகிலாத்மஸ்திதி. அர்ச்சகருக்கு பராதீனமா இருக்க, அவர் இட்ட வழக்கா இருக்க, அவர் எங்க ஏழை பண்றாரோ அங்க ஏழுன்னு இருக்கார். பிரீணீஷே ஹிருதயாளுபி. இதை நினைச்சுதான் எல்லாருமே கண்ட ஜலம் விடுறாளாம். பராசர பட்டர் சொல்ற, உன்னுடைய சீலம் என்ன, ஒரு எல்லை மீறி போயின்னு இருக்க, இப்படியா இருப்பா? ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் ஒண்ணுமே கிடையாது, அர்ச்சாவதாரத்தை பார்க்கச்ச. இங்க அர்ச்சாவதாரத்துக்கு நமக்கு பகவான் இப்படி ஏழு இருக்கார். அது ஆழ்வார்கள்ல விழுந்து விழுந்து அனுபவிக்கிறார். மொத்தமும் அர்ச்சாவதார அனுபவம் தான் பிரதானம். அதுவும் திருமங்கை ஆழ்வார். அவர் சொல்றார், அப்பா நீ எப்படி எல்லாம் இருக்க? பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்டா புகழானாய் இகழ்வனேய தொண்டனேன் நான். என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என்னறிவனேழையேன். ஆளும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலமதையானாய் இமையோர்க்கெண்ணும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே. என்னப்பா தென்னானாய் வடவானாய், தெற்கு பக்கம் போனா இருக்க, வடக்கு பக்கம் போனா இருக்க, எத்தனை திவ்ய தேசம். பெருமாள் ஒரு அர்ச்சாவதாரம் எடுத்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றாங்கிறது வாஸ்தவம். ஆனால் அவர் எப்படி பண்ணணும் தெரியுமா? கணக்குப்படி பார்த்தா பத்ரிகாசிரமம்ன்ற ஒரு இடத்துல பெருமாள் அர்ச்சாவதாரம் எடுத்து எல்லாரும் அங்க வாங்கும். பத்ரிகாசிரமம் பெருமாள் சேவிங்கோ. அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் எங்க சேவிக்கலாம்னா பத்ரிகாசிரமத்தில் சேவிக்கலாம். அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணச்ச கண்ணனை சேவிக்கணும் அப்படின்னா மதுரை ஆழ்வார் இங்கே அங்கே தானே போறேன், நம்ம ஆழ்வார் எனக்கு கிடைக்கலையேன்னு தானே சொல்றேன். அப்போ கண்ணனை சேவிக்கணும்னா மதுரைக்கு போனோம், ராமனை சேவிக்கணும்னா அயோத்திக்கு போனோம். அந்த மாதிரி அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் சேவிக்கிறோம்னா பத்ரிகாசிரமம் போனோம். அப்படி இல்லாட்டா திருவேங்கட மலை போனோம். அப்படின்னு ஏதாவது 2 இடம் எடுத்துன்னு அங்க வா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. தென்னானாய் வடவானாய் குடபால, தெற்கு பக்கம் போனா இருக்க, வடக்கு பக்கம் போனா இருக்க, தடிக்கு விழுந்தா பெருமாள் கோவில் தான், வேற கிடையாது. எங்க படாலும் 108 திவ்ய தேசம், அதுக்கு மேல அபிமான ஸ்தலங்கள்லாம் எத்தனை திவ்ய தேசங்கள். இது பகவான் எவ்வளவு கருணை உனக்கு. இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி. இன்னும் பின்னாடி எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்காள். ராமாவதாரம் முடிஞ்சப்புறம் யாரும் சேவிக்கல, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சப்புறம் யாரும் சேவிக்கல. ஆனால் நான் சேவிக்கிறேன் பெருமாளை, என்னுடைய பிள்ளை சேவிக்கிறான், என்னுடைய பேரன் சேவிக்கிறான், அவனுடைய கொள்ளு பேரன் சேவிக்கிறான், எல்லாரும் மாத்தி மாத்தி சேவிச்சுட்டு இருக்காளே. பின்னானார் வணங்கும் சோதியா அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இப்படி ஒரு அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் நான் என்னன்னு சொல்வேன். உன்னுடைய பெருமை என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என் அறிவ நேடு. புரிஞ்சுக்க முடியுமா பெருமாளுடைய இந்த கருணையை? யாரால புரிஞ்சுக்க முடியும்? என்னால புரிஞ்சுக்க முடியலையே, என்னுடைய புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக திருமங்கை ஆழ்வார் கொண்டாடக்கூடிய அவதாரம் அர்ச்சாவதாரம். நம்மளாம் புரிஞ்சுக்கணும் அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை. சுவாமி தேசிகன் ரகசியத்தில் சாதிக்கிறார், அர்ச்சாவதாரம் எப்படிப்பட்டதுன்னா மோட்சம் கொடுக்குங்கிற. இங்க பெருமாள் நமக்கு வந்திருக்கிறது இங்கிருந்து நம்மை மேலே தன்னுடைய இடத்துக்கு கூட்டுன்னு போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க. அதுவும் இல்லாட்டா நமக்கெல்லாம் புரியாது. கோயில்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தெரியும்? அதனால நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானார் இன்பம் இங்குற வருதி. ஓரி சுவாமி தேசிகனும் இந்த பஞ்ச நிலையை பத்தி உம்மணி கோவிலை சாதிக்கிறார். பரம் யோகம் விபவம்னு எல்லாத்தையும் சாதிக்கிறார். மீனோடாமை கேடல் கோளரியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னுமிராமர் இருவராய்ப்பாரில் துண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் கலி தவிர்த்தளிக்கும் கல்கியாய் மற்றும் ஆழ்வார்கள்ல தசாவதாரத்தை பாசுரமாக பாடினவர் திருமங்கை ஆழ்வார். 10 பாசுரம் பாடினார் 10 அவதாரத்துக்கு. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலே தசாவதார ஸ்தோத்திரம் பண்ணினவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அதே மாதிரி தசாவதாரத்தை இங்க மாதிரி மீனோட ஆமை கேடல் கோளரியாய் அழகாக 10 சொன்னவர் சுவாமி வேதாந்த தேசிகன். பல இடத்துல பாடியிருக்க. மகரு வளரும் அளவில் பௌவமடைய ஒற்றால் ஐத்தானை வரிவு கமடமென உகர்ந்து கிரிதானை தரித்தானை அப்படின்னு இங்க வர 10 வரியில ஒரு இடத்துல பார்த்தா 10 பாசுரம், ஒரு இடத்துல பார்த்தா 10 வரி, இன்னொரு இடத்துல பார்த்தா 10 பதம். மீனோடு ஆமை கேடல் கோளரியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய்
10 பதமா இருக்கு, 10 வாக்கியமா இருக்கு, 10 பாசுரமா இருக்கு, எதுக்கு இப்படி எல்லாம் மாத்தி 10 ஸ்லோகமா இருக்கு அப்படின்னா எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி சொல்றாருன்னா ஏதாவது ஒண்ணு நீ சொல்வியோங்கிறதுக்கு தான். காலங்காத்தால எழுந்த உடனே தசாவதாரம் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. காத்தால எழுந்த உடனே ஹரிநாமத்தை சொல்றோம் இல்லையோ, ஹரிஹரின் ஹரிநாமத்தை சொல்லும்போது பிராத்தக அனுசந்தேய கார்த்தாலை சொல்ல வேண்டியது அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. அதுல தசாவதாரத்தை கார்த்தால அவசியம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா, அதான் உனக்கு டைம் இருக்க மாதிரி பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கோ. 10 ஸ்தோத்திரம் சொன்னா 10 ஸ்தோத்திரம் சொல்லு, இல்லாட்டா மீனோடாமை கேழல் கோளறியாய் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதனால்தான் சுருக்கியும் கொடுக்கிறார், சவம் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். அதுவும் இல்லாம திருமங்கையாழ்வாருடைய திருவள்ளுவர் அப்படியே வருது பாருங்க. அதான் கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே மேல பண்ண மேலையாடி ஐஷூர் சுவாமிகள் இருக்கார். பெருமாளுடைய அர்ச்சாவதார பெருமையை பத்தி பேசும்போது அர்ச்சகஸ்ட ஹரிசாட்சாத் அப்படின்னு அர்ச்சாவதார பெருமாளே வந்துட்டாரு அடியே. பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். தேவர் எழுநப்படினால அர்ச்சாவதாரம் அடியன் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற அவதாரம் சொன்னா தேவருக்கே ரசிக்காது. அர்ச்சாவதார நிஷ்டர் சுவாமி. ஆச்சரியமாக எம்பெருமானுக்கு விசேஷமான கைங்கரியம் எத்தனையோ வருஷமாக காலங்காலமாக பண்ணி பண்ணி நிறைய பேரை அந்த கைங்கரியத்தில் ஈடுபட செய்து அதற்கெல்லாம் மேலாக இன்னும் பிற்காலத்திலையும் எல்லாருக்கும் உபயோகப்படணும் அப்படிங்கிறதுக்காக அர்ச்சகர் துணைவன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு பாருங்க. மொத்த பேர் அந்த புஸ்தகத்தை தான் கையில் வச்சுருக்கா எல்லா அர்ச்சகாலும். இப்போ அப்படி ஆச்சரியமான உபகாரம் சுவாமி சாதிச்சிருக்க. அப்படி பெருமாள் வந்து அர்ச்சாவதாரத்திலே கோயிலே நமக்காக வந்திருக்கும் போது நமக்கு ஒரு குறைவும் இல்லை. இங்கே இகலோகத்துல என்னென்ன சௌக்கியம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாள். இல்ல பரலோகத்துல என்னென்ன சௌக்கியம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாள். அதெல்லாம் வேணா எனக்கு சாட்சாத் சீவைகுண்ட லோகம் தான் வேணும் அப்படின்னா, இப்போ சீவைகுண்ட லோகம் வேணும்னா சீவைகுண்ட லோக பெருமாள் தானே ஆசிரிக்கணும். இவரும் நம்மள மாதிரி பூலோகத்துக்கு வந்தவர் தானே, இவர் ஆசிரிக்கலாமா அப்படிங்கிறது கிடையாது. இவர் எதுக்காக பூலோகத்துக்கு வந்திருக்காருன்னா உன்னை சீவைகுண்ட லோகம் அனுப்புறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறது. அதனால மிடுக்கர மோட்சம் தரும் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு. சீவைகுண்ட லோகத்தை கொடுக்கிறார் மாத்திரம் இல்ல, அந்த சீவைகுண்ட லோக அனுபவத்தை இங்க கொடுக்கிறார். அங்க போய் கிடைக்க வேண்டிய ஒரு அனுபவம், அந்த அனுபவம் இங்க இடத்துக்கு வந்துருத்துன்னா பெருமாளை சேவிச்சு சீவைகுண்ட லோகம் போனா என்ன பண்ணி நீங்க வைகுண்ட லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பெருமாளை சாட்சாத் சேவிச்சுட்டே இருக்க போறேன், அதான் சேவி. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறேன், அதான் பண்ணிட்டு. இங்க என்ன குறை? இங்க ஏதாவது குறை இருந்தா தான் அங்க போனோம். பெருமாளையே சேவிச்சுட்டு பெருமாளையே சீவைகுண்ட லோகத்துல ஹாவு ஹாவு ஹான்னு சாவன் சொல்லிட்டு இருக்க போறேன், இங்கேயே சொல்லின்று கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே பண்ணின்று என்ன குறை? சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவ சுவாமி தேசியன் சொல்ற. அங்க திருவங்கையாழ்வார் சொன்னதுதான் இவர் சொல்றார். இந்த சம்சாரம் தான் எனக்கு மோட்சம். எல்லாரும் சம்சாரம் வேற மோட்சம் வேற அப்படிங்கிறா. அடி என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, त्वञ्चेत् प्रसीदसि तवास्मि समीपतश्चेत् त्वय्यस्ति भक्तिरनघा करिशैलनाथ संसृज्यते यदि च दासजनस्त्वदीयः संसार एष भगवन् अपवर्ग एव. சீவைகுண்ட லோகத்தில் போனால் என்ன இருக்குன்னா பகவானே செவிச்சுட்டே இருக்கலாம், பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா. இங்கே அர்ச்சாவதாரத்துல நீ அதை தானே பண்ணிட்டு இருக்க, எனக்கு பரிபூர்ண அனுகிரகம் கொடுத்துட்டு இருக்க. இல்லாட்டா நான் உங்ககிட்ட வர முடியுமா? உமக்கு திருவாராதனம் பண்ண முடியுமா? உனக்கு நான் அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமா? உமக்கு சேவா காலங்கள்லாம் பண்ண முடியுமா? ஏதாவது யோகியதை எனக்கு உண்டா? உண்மை தொடர்றதுக்கான யோகியதை உண்டா? உண்மை முன்னாடி நின்று வாக்கியம் சொல்றதுக்கான யோகியதை உண்டா? அதை நீர் அனுகிரகம் பண்ணபடினால் தானே எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கும் குறைவில்லை. தவாஸ்மி சமீபதச்சேத் அப்படி இல்லை. சீவைகுண்ட லோகம் போனா சாமீப்பியம் அப்படின்னு ஒரு மோட்சம் இருக்கு. சாமீப்பியம் சாரூப்பியங்கிற மாதிரி பகவான் கிட்ட போய் இருந்துடலாம் அப்படின்னா ரொம்ப வாஸ்தவம். பகவான் அங்க இருக்க நம்ம கிட்ட போய் இருக்கோம். இப்ப என்னன்னா நாம இருக்கிற இடத்துல பகவான் கிட்ட வந்துட்டார். எதுவானாலும் கிட்ட தானே. தொய்யஸ்தி பக்தி ரணகா கரிசைலநாத
இல்ல ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கிற பக்திங்கிறது ஆச்சரியமானது. இங்க இருக்கிற பக்தி மாதிரி கிடையாது அது. இங்க இருக்கிற பக்தியில எத்தனையோ ஏட்டி போட்டி எல்லாம் நிறைய கலந்துட்டு இருக்கு. இங்க ரொம்ப ரொம்ப பெரிய பக்தியெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாள்லாம் இருக்காளியோ, அவெல்லாம் சந்திச்சுக்கிற இடம் ஹைகோர்ட்ல தான். அப்ப மாதிரி இங்க இருக்கிற பக்தி மாதிரியான்னா சுவாமி தேசிகன் சொல்றார், உன்னுடைய அனுகிரகத்தானே பக்தி அனகா, தோஷமில்லாத ஒரு பக்தி தேசியனுக்கு கிடைச்சிருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி அனகமான பக்தி கிடைச்சிருத்து எனக்கு. சம்சரிஜதே ஸ்ரீவைகுண்ட லோகத்தை போனா நித்திய சூரிகள்லாம் நிறைய இருக்காளே அப்படின்னா, இங்கேயும் தான் நித்திய சூரிகள் மாதிரி நிறைய பாகவதர்கள் இருக்கா. அந்த மேல் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை, தனியா இல்லை அடியார்களோட இருக்கேன்னா இங்கேயும் அடியார்களோடு இருந்துட்டு இருக்கேன், ஒரு குறவும் இல்லை. அப்போ இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை. அப்போ சம்சார ஏஷ பகவன் அப்பவர்க்க ஏவ, இதானே மோட்சம் அப்படின்னு. அந்த அளவு அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறவர் சுவாமி தேசிகனும் திருமங்கி ஆழ்வாரும். மோட்சம் வேண்டான்னு விட்டார். வைகுண்டவாசேபி நமே பிலாஷா அடியன். அது ஏன் இன்னைக்கு சொல்லலைன்னா 2 நாள் அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப திரும்பி இன்னைக்கும் சொல்லலைன்னா இவர் இதையே சொல்லிட்டு இருக்கேன். அதனால வைகுண்டவாசேபி நமே பிலாஷா அப்படின்ற வார்த்தை இருக்கொல்லையோ, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமே பிலாஷான்னு எடுத்துப்போ. ஆச்சரியமான அனுபவம் இந்த சுவாமி சொல்றாரு இல்லையா. தேசிகன் இது அப்பவர்க்க மாத்திரம் இல்லை, தேசிகன் என்ன சொல்றாருன்னா, என்னை கொண்டு போய் வைகுண்ட லோகத்தில் தள்ளிடாதங்கிறார். தயவு பண்ணி அங்க தள்ளிடாது, வேண்டாம். ஏன்னா இங்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி அங்க இருக்குமா தெரியலையே. திருமங்கி ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கேருந்து வைகுண்ட லோகம் போறானா, ஒரு கதை ஒன்று சொல்றேன்டா. இங்கேருந்து வைகுண்ட லோகம் எப்படி போறான் அப்படின்னா, தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறாவ முதமங்கெய்தி அது நின்றும் வாராதொழிவதொன்றுண்டே அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்கோ. இங்கேருந்து ஸ்ரீவைகுண்ட லோகம் போறானான் ஒருத்தன். எப்படி போறானாம் அப்படின்னா, சூரிய மண்டலத்தினுடைய கதிர் இருக்கொள் ரஷ்மி, அதை பிடிச்சுட்டு நேர பிடிச்சுன்னு போறான்னு வேதம் சொல்றது. தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு, அவை சந்திர மண்டலத்திலையாம் தாண்டி ஆதித்யா சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம்னு இதெல்லாம் தாண்டி போறானா. அங்க போய் கடைசியில என்ன கிடைக்கிறதுனா, ஆறாவ அமுதம் அங்கெய்தி, ஆறாவ அமுதமாக அபர்யாப்த அமிர்தமாக ஒரு போக்கியமான வஸ்து ஒன்று இருக்கு அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, அது நின்றும் வாராதொழிவது, அங்க போனா அங்கிருந்து திரும்பி வரமாட்டாளாம். கேட்டாங்களா இந்த கதையே என்ன? எல்லாரும் கதை தான் கேட்கிறோமே. அப்படியா? கதை தான் கேட்கிறோமே தவிர யாருக்கு என்ன தெரியும்? வாராதொழிவதொன்றுண்டே அப்படி கூட ஒன்று இருக்குமான்னாங்கிற, அப்படி கூட ஒன்று இருக்குமான்னா. யாராவது இது வரைக்கும் ஸ்ரீவைகுண்ட லோகம் போய் சேர்ந்தவாள் அங்கிருந்து நான் ரீச் ரிசேஃப்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளா? ஒருத்தரும் அனுப்பலையே. அப்போ அங்கே போனாலும் போனவ திரும்பி வரமாட்டாலாம், இதுவே கதை மாதிரி இருக்கே அப்படின்னா நம்பும்படியா இல்லையேனா. அதை நிற்க ஏறார் முயல் விட்டு நம்பும்படியா. நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்கோ. ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்கட்டும், அங்க போனால் இவ என்ன 6ஆம் முதம் சொல்றாளோ அந்த 6ஆம் முதம் இங்க இருக்கு. இங்க பெருமாளை அனுபவிச்சுட்டு இருப்பேன். அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. முயலை விட்டுட்டு காக்கை பின்னாடி வேடன் ஓடுவானா? முயலுக்கு தானே மாம்சம் அதிகம், காக்கைக்கு ஒன்றும் கிடையாது. அது பறந்து ஓடி போடும், எங்கேயோ இருக்கு, ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு வேடிக்கையான வேட பாஷையில சொல்ற, எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்ற. அது நிற்க ஏறார் முயல் விட்டு, அதே அனுபவம் அப்படியே சுவாமி வேதாந்த. அதனால்தான் கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே. திருமங்கி ஆழ்வார்க்கு என்ன திருவுள்ளமோ அதை அப்படியே வச்சுட்டு இருக்க சுவாமி. பெருமாள் நமக்காக வந்தார் அப்படின்னு எல்லா ஊர்லயும் அனுசந்தானம். ஐந்தை மாநகரில் அமர்ந்தமை எமக்காய் அப்படிங்கிற. திருவேந்திபுரத்தில் எனக்காக தானே வந்தேன், ஸ்ரீரங்கத்தில் எனக்காக தானே வந்தேன். எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்காரு தெரியுமா? பெருமாள் வந்திருக்காருன்னா சாதாரணம் கிடையாது, கஷ்டப்பட்டு பெருமாள் வந்திருக்கார். ஒரு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பாடுபட்டார்னா அது ஒரு பெரிய கதையான்னு சொல்றார், எல்லாருமே சொல்றார். சுவாமி சம்ஸ்கிருத்திலையும் சொல்றார், பாதுகா சஹஸ்ரத்துல. இப்ப தேசிக பிரபந்தம் தானே சொல்லணும். அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தன்னிலும் காவிரியுள்ள முகந்த பிரான் அப்படின்னு அழகா சாதிக்க. ரங்கநாதனுக்கு காவிரி ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாராம். அடற்புள் அரசினும் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கருத்மானோடு கூட ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. தாசசகா வாகனம் ஆசனம் துவஜகான்.
அந்த கருட வாகனத்தில் ஏறி அங்கிருந்தா எங்கேயாவது போவார். பெருமாள் யாராவது ஆதி மூலமேன்னு கூட்டான்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு கருட வாகனத்தில் ஏறி நேர வர. அப்போ அப்படி கருட வாகனத்தில் ஏறி வரக்கூடிய பெருமாள் இப்ப என்ன பண்றார் அப்படின்னா அதை விட்டுட்டு வந்திருக்கார். இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வரைச்ச கருட வாகனத்தில் வரலையே, அவர் வந்திருக்கார். பாவம் பாதுகா சாத்தின்னு வந்துட்டாருங்க. அடற்புள்ள அரசினும் அந்தனர் மாட்டினும் அப்படின்னா வேதத்தில்னு அர்த்தம். இன்னமுத கடை ஏன் இதை சொன்னார் அப்படின்னா கருட வாகனம்ங்கிறதே வேத வாகனம் தான் அது. ஏன்னா வேதாத்மா வேகேஸ்வர. இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும் பெருமாளுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்டா திருப்பார்கடல் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா வேட்டாமது. லக்ஷ்மி தேவி அவதாரம் பண்ண இடம். வேட்டாத்துக்கு சமானம் எதுவே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. ஏதோ சுவாமி சொல்றார், அவருக்கு அனுபவம் போல இருக்குன்னு நினைக்காதவங்க. ஆள வந்தார் சொல்றார், தவப்பிரியம் தாம யதீய ஜன்ம பூஹு அப்படின்னு. உனக்கு பிடிச்ச இடம் பிராட்டி அவதாரம் பண்ண இடம். மனுஷாளுக்கெல்லாம் அப்படிதான். நிறைய பேருக்கு வேட்டாத்துல போனா நல்ல மரியாதை கிடைக்கும். போன ஜமாய்க்கரான் அப்படின்னு வருது வேதத்தில் அழகா சொல்றது. எப்படி மாப்பிள்ளையானவன் மாமனாராத்துக்கு போனா ஜமாய்க்கரானோ அப்படிங்கிறது வேதம். அதனால்தான் ஜாமாதான் பெயர் மாப்பிள்ளைக்கு. ஜமாய்க்கிற அப்படின்னா ஜாமாதா. எங்கன்னு மாமனாரத்துக்கு போனா ரொம்ப சௌக்கியமா அவன் ஆனந்தமா இருந்தான். 3 நாள் இருந்தான் மாமனாரத்துக்கு போய். நித்தியம் விசேஷமா ஆகாரங்கள்லாம் கிடைச்சின்னு இருந்தது. சொசுர கிரக நிவாச சொர்க்கத்துல்யோ நராணாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டான் சௌத்துல. வெறுமை இல்லாம சொசுர கிரகத்துல வாசம் பண்றது சொர்க்கத்துக்கு சமானம், மாமனாராத்துல வாசம் பண்றது சொர்க்கத்துக்கு சமானம்னு எழுதி வச்சுட்டான். இதை பார்த்தா அந்த மச்சன் வந்து பார்த்துட்டான். ஓஹோ, இவர் போகமாட்டார் போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த வரை அவன் எழுதிட்டான். எதி பவதி விவேகி பஞ்சவாத்ரீண்யஹானி. நல்ல விவேகியா இருப்பான், 5 நாள் இருப்பான், இல்லை 3 நாள் இருப்பான். அவனுக்கு தான் சொசுர கிரக நிவாசம் சொர்க்க துல்லியமா இருக்கும். விவேகத்தோட 5 நாளைக்கு மேலே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சூச்சகமா எழுதிட்டான். இதை பார்த்த உடனே இவன் எழுதிட்டு போயிட்டான். அவன் திருப்பி வந்து பார்த்த உடனே அடாடா என்னடா இது இப்பவே கிளப்பிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வழியை எழுதினார். ததுமதி கிருத வர்ஜம் மாசமேகம் வசாமி. எனக்கு நெய்யெல்லாம் குத்தாட்டா கூட பரவாயில்ல, 1 மாசம் இருந்துட்டு போறேன் அப்படின்னா. பெரிய அளவில் பக்ஷணங்கள்லாம் நான் கேட்கல, 1 மாசம் இருந்துட்டு போறேன் அப்படின்னு. மாசமேகம் வசாமி அப்படின்னு இவன் எழுதிட்டு போனே. அதுக்கப்புறம் அவன் மச்சன் வந்தான். ததுபரி தினமேகம். அந்த 1 மாசத்துக்கு மேல 1 நாள் தங்கினா கூட பாதரக்ஷா பிரயோகா. இவ்வளவுதான் சுசுர கிரக வாசம்ங்கிறது இங்க. ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்லையா. லக்ஷ்மி பிராட்டியார் அவதாரம் பண்ண இடம் அப்படிங்கிறபடினால நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காராம். திருப்பார்கடல் பெருமாள் நித்தியவாசம் பண்ற இடமும் இல்லையோ, திரிதாமான் பேர் பெருமாளுக்கு. 3 இடத்துல நித்தியவாசம் பண்ற. அதுல திருப்பார்கடல் 1, சூரிய மண்டலம் 1, ஸ்ரீவைகுண்ட லோகம் 1, அப்படி இல்லாட்டா யோகி ஹிருதயம் 1ன்னு வியாக்கியானம் பண்ற. 2 விதம் வியாக்கியானம் இருக்கு. இப்போ பெருமாள் அவதாரம் பண்ண இடம் திருப்பார்கடல். பெருமாள் என்ன பண்ணாருன்னா ஒரு சமயம் அந்த திருப்பார்கடல்ல ஒரு ஆச்சரியமான விமானத்துல ரங்கநாதனுடைய அர்ச்சா திருமேனி ஆவிர்வாவம் ஆச்சு. பெருமாளுடைய முதல்ல அர்ச்சா திருமேனி வச்சுக்கோங்க. முதல்ல பெருமாளுக்கு அர்ச்சா திருமேனி நாம கொடுத்தது இல்லை, பெருமாளே எடுத்துன்னு வர்றார் சுயம் வியக்தமாக. திருப்பார்கடல்லேருந்து ஆவிர்வாவம் ஆச்சு மேலே வந்துட்டு அர்ச்சா திருமேனி. இதை பார்த்த பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீர் ஆராதியும் அப்படின்னா அந்த அர்ச்சா திருமேனியை பிரம்மா தன்னுடைய லோகத்துல சத்திய லோகத்துல கொண்டு போய் விசேஷமா ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அதுதான் ரங்கநாதனுடைய திருமேனி. ரங்கநாதன் பேர் கிடையாது, அப்போ நாராயணன் அப்படின்னு திருநாமம். அப்படியே திருவாராதனை பண்ணிட்டு இருந்தார். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல கல்பங்கள். பிரம்மா கணக்குல, நம்ம கணக்கு கிடையாது, அவர் கணக்குங்கிறது தனிதானே. கல்பானேவ பகூன் கமண்டலு கலத் கங்கா புளுதோ பூஜயத் பிரம்மா த்வாம் முகலோச்சலாஞ்சலி புட்டைஹி பத்மைரிவாவர்ஜிதைஹி. பிரசன்ன முகத்தோடு கூட தன்னுடைய முகத்தையே தாமரையாக சமர்ப்பிச்சு, பெருமாளுக்கு தாமரை சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, கையினால தாமரை இருக்கக்கூடாதான், அது இருக்கட்டும், முகமே தாமரையா மலர்ந்து இருக்கணும். பெருமாளை திருவாராதனம் பண்ணணும் கச்ச 3 உருன்றுப்பா சில பேர். இன்னும் ஆள அப்படின்னு சண்டை வேற ஆத்துல.
திருவாராதனம் பண்ணச்ச எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் பிரசன்னமா பண்ண வேண்டாமோ? பிரம்மா அப்படிதான் பண்ணி காமிக்கிறாராம். தன்னுடைய முகத்தையே பத்மாக சமர்ப்பிக்கிறார். பத்மைரிவாவர்ஜிதைஹி கல்பானேவ பகூனு, பல கல்பங்கள் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் பெருமாள் என்ன பண்ணார், எனக்கு சத்தியலோகம் அழுத்து போச்சு அப்படின்னு விட்டார். என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பூலோகத்துக்கு போனோம். அங்கே இக்ஷ்வாக்குன்னு ஒரு ராஜா இருக்கார். அங்கே ஏழை பண்ணி கொடுத்துருன்னா சூரிய மண்டலத்து வழியாக சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாக்கு மகாராஜன் வந்தபடினாலே அது வழியாக நேரம் இக்ஷ்வாக்கு கிட்ட வந்துட்டார் பெருமாள். அப்புறம் இக்ஷ்வாக்கு மகாராஜா ஆராதனம் பண்ணார். அவருடைய வம்சத்தில் நிறைய ராஜாக்கள் எல்லாரும் ஆராதனம் பண்ணுறா அயோத்தியில். இக்ஷ்வாக்கு குல தனம் அப்படின்னு பெயர் ரங்கநாதன். அவள் எல்லாருமே ரொம்ப வருஷ காலம் ஆராதனை பண்ணுறான். கிட்டத்தட்ட 27-28 ராஜாக்கள். அவள்லாம் நம்மளை மாதிரி அல்பாயுஷ் கிடையாது. எல்லாரும் ஒருத்தர் பார்த்தா 10,000 வருஷம் இருந்தார், 20,000 வருஷம் இருந்தான்னு கணக்கு வரும். அதில் அந்த யுகம் கலியுகம் இல்லை. அந்த யுகத்தில் அத்தனை வருஷ காலம் இருந்து மகா தபஸ்விகள், மகா ஞானிகள். அதனால் எத்தனை வருஷ காலம் வேணாலும் இருப்பா அவள்லாம். அப்படி இருந்து அவர்கள் எல்லாம் ஆராமனா பெரிய 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 ராஜாக்கள். இக்ஷ்வாக்கு மாத்திரம் இல்லை, மாந்தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார், ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கங்கையை கொண்டு வந்த பகீரதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், திலீபன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ரகு மகாராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவா எல்லாருமே பரம பாகவதர்கள். எல்லாரும் பெருமாளுக்கு விசேஷமா ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பெருமாள் ஸ்ரீராமன் வந்தார். அந்த இக்ஷ்வாக்கு குலத்துல அவதாரம் பண்ணார். அவரும் ஆராதனை பண்ணிட்டார். யார் ஆராதனை பண்ணார்னா அவரே ஆராதனை பண்ணார். அதான் வேடிக்கை. தானே தன்னையே ஆராதனை பண்ணிட்டு பெருமாள் இவர் ஒருத்தர் தான். ஆச்சரியமா வால்மீகி சொல்றார், ராமாயணத்துல இந்த கதையை சொல்றார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு அயோத்தியா காண்டத்துல அந்த நாராயணனை இவர் ஆராதனம் பண்ணார். வால்மீகி அழகா ஒரு விஷயம் சொல்றார். ஆராதனம் பண்றவர் யாருன்னா அவரும் பெருமாள், ஆராதனம் பண்ணப்படுறவர் யாருன்னா அவரும் பெருமாள். பெருமாளே பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணார் அப்படின்னா எல்லாரும் சிரிப்பான். வால்மீகி கூட இப்படி தப்பா எழுதிட்டார் அப்படின்வான். அதனால என்ன பண்ணார்னா பெருமாள் பெரிய பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணார் அப்படின்னு வச்சுட்டார். மகாதேவாய அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருக்கு மகாதேவன் அப்படின்னா பெரிய பெருமாள் அப்படின்னு திருநாமம். அப்படி திருவாராதனம் ஆச்சரியமா பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விபீஷனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தார் பெருமாள். ஏன்னா விபீஷன் ரொம்ப பரம பக்தியா இருக்கார். பட்டாபிஷேகம் நடந்தது இல்லையா, பட்டாபிஷேகத்தில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தா. யார் யாருக்கு என்னென்ன கிஃப்டோ பார்த்து பார்த்து கொடுத்துட்டே இருக்கார். விபீஷனுக்கு சாதாரண கிஃப்டெல்லாம் வாங்க மாட்டார். பரம பாகவதர், கைங்கரியம் பண்றவர். அதனால என்ன பண்ணலாம் பார்த்தார், தன்னுடைய குலதனத்தை கொடுத்துட்டாராம். லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிரயாத் விபீஷணா அப்படின்னு ராமாயணத்திலே வரும். இந்த பெருமாளை நீ ஏழை பண்ணிக்கோ. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பெருமாள் சமுத்திர கரையில ஒரு 3 நாள் சயன திருக்கோலத்தில் இருந்தார் இல்லையா, அதை பார்த்து விபீஷன் மோகிச்சு போயிட்டாராம். பெருமாள் சயன திருக்கோலத்தில் எத்தனை அழகா படுத்துட்டு வால்மீகி அழகா வர்ணிக்கிற. சயன திருக்கோலத்தில் பெருமாள் படுத்துட்டு அந்த கைகள் இருக்கோ இல்லையோ பெருமாள் திருக்கைகள், அதே தலானையை வச்சுட்டார். வேற தலானியை தான் வேண்டாமோ படுத்துக்கணும்னா, சுகமா தரையில் படுத்துப்பாளோ ஒருத்தர். அவனா படுத்து போமா என்னன்னு கேட்டா, எனக்கு என் இடத்துல படுத்துட்டாதான் தூக்கமே வரும் அப்படின்னாங்க. இடமான தூக்கம் வராதுன்னு அவர் பாவம் சமுத்திர கரையில தன்னுடைய கையே தலஹானியா வச்சுட்டு பெருமாள் இருக்கிறத பார்த்து இந்த கையை பத்தி நிறைய ஸ்தோத்திரம் பண்றேன். எப்படிப்பட்ட கரங்கள் இதெல்லாம், எத்தனை பேருக்கு எத்தனை தானம் பண்ண கரங்கள், அன்னைக்கு ஜனஸ்தானத்துல 14,000 பேரை வதம் பண்ண கரங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்றேன். இது இன்னும் எத்தனை பேர் இந்த கரங்களுக்கு சந்திரங்கள்லாம் பூசியிருப்பா. அன்னைக்கு ராஜசேவகர்கள், ராஜசேவகர்களா இருக்கா லக்ஷ்மண பெருமாள் முதலானவர்கள்லாம் கைங்கரியம் பண்ணி உகந்த கரங்கள். எல்லாத்துக்கும் மேல சீதா பிராட்டி தோல் சாய்ந்த இடம் இது. அப்படிப்பட்ட கரங்களை வச்சுன்னு தூங்கிட்டு இருக்காரு. விபீஷன் கண்ணில் ஜலம் விட்டுருக்கார். பெருமாள் பார்த்தார், இவருக்கு நல்ல கிஃப்டா என்ன கொடுக்கலாம் பார்த்தார். படுத்துட்டு இருந்த திருக்கோலத்தை கொடுத்துட்டார். சயன திருக்கோலம் இவருக்கு அதுதானே பிடிச்சிருக்கு. அதனால அதையே ஏழை பண்ணி கொடுத்தார். விபீஷன் அதையும் ஏழை பண்ணிட்டு நேரம் அங்கேருந்து வந்தார். லங்கைக்கு தானே போனோம். போற வழியில நடுவில் 2 காவேரிக்கு மத்தியில ஆச்சரியமான ஒரு புலினத்துல மணல் திட்டல பெருமாள் அங்கேயே தங்கிட்டு நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு விட்டார். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னார். நீ அங்கிருந்து என்னை பார்த்துன்று, நான் இங்கிருந்து உன்னை பார்த்துன்று. ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணி முடிஞ்ச உடனே எல்லாரும் சொல்லணுமா இந்த ஸ்லோகத்தை. அப்படின்னு அழகா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸ்ரீரங்கம் எந்த பக்கம் இருக்கோ, தெற்கு பக்கம் ஸ்ரீரங்கம் இருக்குன்னா தெற்கு பக்கம் திரும்பிக்கணும். திரும்பிண்டு அவரை பெருமாளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். விபீஷனுக்கு மாத்திரம் ஒரு வரம்
என்ன கேட்டா, விபீஷன் அப்படி பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாரு இல்லையா, பெருமாளும் விபீஷனை பார்த்துட்டு இருக்கார். அவர் தெற்க பார்த்துட்டு இருக்கார், விபீஷன் வடக்க பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ விபீஷனுக்காகவே தெற்க பார்த்துட்டு பெருமாள் இருக்கார். சரி, விபீஷணன் மேல அத்தனை ஆசை, விபீஷனுக்காகவே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா அங்கே போயிட வேண்டியது தானே. ஏன் இங்கே இருக்கார் அப்படின்னா, உண்மையில் விபீஷன் ஒரு சாக்கு வச்சுண்டு எனக்காக இருக்கார். அதான் விஷயம். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் இருக்கிறது யாருக்காகன்னு கேட்டால், பராசர் பட்டர் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டார். எனக்காக தான் இருக்கார் அப்படின்னார். புரியலையேன்னார். உன் கேள்வி என்னன்னா, ஒன்று விபீஷன் நிலை பண்ணிட்டு போனார், இவர் அயோத்தியிலேருந்து வந்தார். ஒன்று லங்கை பிடிச்சது விபீஷனோட இருக்க பிடிச்சதுன்னா விபீஷன் போனோம், இல்லை பிடிக்கல அப்படின்னா அயோத்திக்கு போனோம். இன்னும் பிறந்தான் இல்லை புக்காம், ரெண்டும் தானே போனோம். இன்னும் அங்கே போனோம் இல்லை இங்கே போனோம், ரெண்டுத்தையும் விட்டுட்டு நடுவில் ஏன் நிற்கிறார் அப்படின்னு கேள்வி. பராசர பட்டர் சொல்றார் எனக்காக நிற்கிறார். புரியலையே அப்படின்னார். ரங்கநாதன் நினைச்சார், பின்னாடி ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டன்னு ஒருத்தன் வருவான், அவன் ஆதி மூலமேன் கத்தினா போயிடலாம், ஆனால் அவனுக்கு ஆதி மூலமேன் கத்த தெரியாது, அதுக்காக முன்னாடியே போயிடலான்னு போயிருக்கார் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமான. கோயிலில் இருக்கிற பெருமாள் யாருக்காக இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு கோயிலில் திவாகர் மகர்ஷி இருக்கார், அவருக்காக பிரத்யட்சமா இருக்கார். மார்க்கண்டேய மகர்ஷி இருக்கார், அவருக்காக பிரத்யட்சமா இருக்கார் அப்படின்னு தானே சொல்லுவோம். நீங்க இல்லை, நம்ம எல்லாருமே அதானே சொல்லுவோம். ஆனால் சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, ஐந்தை மாநகரில் அமர்ந்தமை எமக்காய், எனக்காக இருக்கார். அதனால கோயிலில் இருக்கிற பெருமாள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நமக்காகத்தான் பெருமாள் இருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால தான் என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு நம்ம ஊருக்கு. இதை விட்டு அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, சிவகண்டலோகத்தை விட்டுட்டு திருவேங்கடமலைக்கு பெருமாள் வந்திருக்கார். அதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யால்லோகாத் சகலமஹிதாத் ஸ்தானதோ வா ரகூணாம் சங்கே மாதா சமதிக குணம் சைகதம் சஹ்யஜாயாஹ பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதோ நாதஹ ததிதமிதரன்னீயதே நத்வயைவ. தேசியம் தான் கண்டுபிடிச்சார் இதை. ரங்கநாதன் சொல்றார், உனக்கு பிடிச்ச இடம் ஸ்ரீரங்கம் தான் விட்டார். பிடிக்காத இடம் எதுவும் கேட்டானா, திருப்பார்கடல் பிடிக்கல, சத்தியலோகம் பிடிக்கல, அயோத்தி பிடிக்கல, ஸ்ரீரங்கம் தான் பிடிச்சிருக்கு. ஏன் எப்படி கண்டுபிடிச்சார்னா, அதை விட்டுட்டு தானே வந்திருக்கார். சத்தியலோகம் பிடிக்கலன்ட்டு தான் அதை விட்டுட்டு வந்திருக்கார். பிடிச்சிருந்தா அங்கேயே தானே இருந்திருப்பார். சத்யாலோகா சகல மஹிதா, எல்லாரும் என்னமோ கொண்டாடுறா சத்தியலோகம் சத்தியலோகம்னு, ஆனா அதை விட்டுட்டு வந்துட்டார். ஸ்தானதோ வா ரகுணாம், ரகுனுடைய ஸ்தானம் இருக்கோ இல்லையா அயோத்தி, ராகவன் பெயர் வச்சுன்னு அந்த குலத்துல பிறந்து கடைசியில் அதை விட்டுட்டு வந்துட்டு. சங்கே மாதா சமதிக குணம், எல்லாத்த காட்டிலும் இதுதான் பிடிக்கும், ஸ்ரீரங்கம் தான் பிடிக்கும். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இன்னும் இதை விட்டுட்டு போலியோன்னு இங்கேதான் இருந்துட்டு இருக்கார். ஒவ்வொரு இடத்தையும் விட்டுட்டு வந்தவர். பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம், அது மொத்தம் இல்லாமல் சிரபரிச்சிதம் வேற, இல்லை ரொம்ப நாள் இருந்துட்டார். எப்பவுமே ரொம்ப நாள் இருந்துட்டா வச்சுக்கோங்க, அவளுக்கு அந்த ஊர் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, திருவனந்தபுரம் பிடிச்சு போச்சு. நான் பிறந்த ஊர் இல்லை, நான் வளர்ந்த ஊர் இல்லை, அடி எனக்கு பூந்த ஊர். அடிக்கடி சொல்வேன், இது பூந்த வீடு அப்படின்னு நான் திருவனந்தபுரத்தில். ஏன் பிடிச்சு போச்சுன்னு கேட்டால், 25 வருஷமா இருக்குது, இன்னும் அதை விட்டு வெளில வரத்துக்கு சரிப்படலை, அது பிடிச்சு போச்சு. ரொம்ப வருஷம் வந்து வச்சுக்கோங்க, எந்த வசதியுமே பிடிக்கும். இது இல்லை, வீடே கூட இருக்கட்டும், வீடு கூட இருக்கல, வெறும் பானை பிடிச்சு கொண்டாண்டுவான். எங்க அம்மாவோட அம்மா காலத்துலேருந்து இருக்கு, என்ன அது அப்படின்னு, இந்த பானை அப்படின்னு இல்லையா. சிற பரிச்சிதமா இருந்தா விடுறதுக்கு மனசு வராது. ஆனால் எத்தனை கல்பகாலம் சத்தியலோகத்தில் இருக்கோ அதை விட்டுட்டார். எத்தனை ராஜாக்கள் பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த அயோத்தியில இருந்தவர் அதை விட்டுட்டார். பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம் பாதுகே யத்யஜந்த்யா, அதை போய் விட்டுட்டு நீதோ நாதா இங்க வந்துட்டான். எங்க நாதன் ரங்கநாதன், அங்க இருந்த நாதன் அதை விட்டுட்டு எங்க நாதனாக ரங்கநாதனாக வந்துட்டான். ததிதமிதரன்னீயதே, இதை விட்டுட்டு இன்னும் போகலையோ இல்லையோ. அதனால இன்னி சத்திக்கு ரங்கநாதன் தான், அவனுக்கு பிடிச்ச இடம் ஸ்ரீரங்கம் தான். எங்களுக்கு அதான் வந்திருக்கா. ரங்கநாதன் போய் கேட்டா, நீர் என்னைக்கு போவார் இந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சம்சாரத்தில் இருக்கிற மொத்த பேரையும் சீவகண்ட அனுப்பிச்சுட்டு அப்புறம் போறேன், அதுக்காக தான் வந்திருக்க. சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது எழுந்திரேன்னு உட்காந்துருக்கார். ததிதமிதரன்னீயதே நத்வயைவ, இப்படி இவ்வளோ தூரம் ரங்கநாதன் வந்திருக்காரு இல்லையோ, இதுக்கு தேங்க்ஸ் சொல்ற. யாருக்குன்னா பாதுகைக்கு, நீ தானே கொண்டு வந்திருக்க,
பெருமாளை ஏழை பண்ணிட்டு வந்து பாதுகை தானே. அதனால ஆச்சரியமான ஸ்லோகம். அதனால தான் அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தன்னிலும் காவிரியுள்ளம் உகந்த பிரான் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் நமக்காக எழுதிருக்கார். நமக்கு மோட்சம் தரணுங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மோட்சம் தரணும்னா அந்த திருமேனி சேவிச்சாலே போரும் மோட்சம். வெறும் சேவிக்க கத்துக்கோங்கிற அதான் பகவத் தியான சோபானம் பண்ண. அதான் பாதாதி கேசாந்தம் பாடுற ஏகைக சொங்கா நிதியானுபவேத்துங்கிறது புராணம் சொல்றது. பெருமாள் அப்படியே ஒட்டுமொத்தமாக பேசி பெருமாள் சேவிச்சாச்சா அப்படின்னா சேவிச்சாச்சின்னு வந்துடாத, ஒவ்வொரு அங்கமாக சேவிக்கணும். திருவடி எப்படி எழுதியிருக்கார் பெரியவாள்லாம் அழகாக அனுபவிப்பா. இன்னைக்கு என்ன திருக்கோலம், இன்னைக்கு கை எப்படி வச்சுன்னு இருக்கார், இந்த ஊர்ல பெருமாள் திருக்கை எப்படி இருக்கு, அந்த ஊர்ல பெருமாள் திருக்கை எப்படி இருக்கு, ஒன்று ஒன்றா அனுபவிப்பு. மொத்தமாக பார்த்தானா ஆபீட்டாது மௌலி பரியந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாத்தகானி ஆசும். பார்க்க கத்துக்கோங்க. அதுக்கு தான் ஆழ்வார்கள்லாம் இத்தனை பாட்டு பாடியிருக்கா. அதுக்காக திருமங்கி ஆழ்வார் இத்தனை பாடுபட்டிருக்கார். அதை கத்துண்டங்கன்னா எம்பெருமான் திருமேனியை சேவிக்கிறதுக்கு கத்துண்டாச்சுன்னா, அனுபவிக்க கத்துண்டாச்சுன்னா மோட்சம் தானா வரும். நின் வடிவழகு மரபாதார் பிறவாதாரே. அழகான வச்சனம். உன் வடிவழகை யார் மறக்காமல் இருக்காளோ அவ பிறக்காமல் இருப்பா. அஞ்சனமும் காயாவும் அனயமேனி அடியவர்க்கு மெய்யனே ஐந்தை வாழும் மஞ்சனவே அருள் பொழியும் வள்ளலே நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே. அழகுக்கு என்னமோ குறவில்லை, ஆச்சரியமா சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதை சேவிக்க கத்துக்கும் அப்படிங்கிறார். அதுக்குதான் இத்தனை பிரபந்தங்கள்லாம் பாடுறார். நிறைய பாசுரங்கள் சொல்லணும் இல்லையோ, ஏதாவது சொல்லி சேவிக்கணுமேனா. இரு பரிதிய இந்த மகுடமும் எடின்மதி திகழ்ந்த வதனமும் அப்படின்னு தமிழ் பிரபந்தத்திலையும் குறவு வைக்கல அவர். பாதாதி கேசாந்தம்னா இங்கே கேசாதி ஆரம்பிக்கிறார். நேற்று மாதிரி வரதராஜ பெருமாள் விஷயத்துல கேசாதி ஆரம்பிக்கிறார். இது பெரிய கஷ்டம். இந்த ரெண்டு பெருமாள் மாறி மாறி வந்துட்டு இருக்கார். நடுவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் வேற. அப்போ சமீபத்தில் சேலத்தில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. தேசிகனுடைய ஈடுபாடு அதிகத்தினாலே பெருமையை கொண்டவர் வரதராஜ பெருமாளா தேவராஜ பெருமாள், அதாவது தேவராஜ பெருமாளா தேவநாத பெருமாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம். குழந்தைகள்லாம் இருக்கா நிறைய பேர், குழந்தைகள் தான் நடத்தின. அப்படி என்கிட்ட சொன்னான் தேவர் தான் நடுவராக இருக்கணும் அப்படின்னு. அப்படியே தேவநாதன் சார் யார்கிட்ட யாருக்கு பெருமை அதிகம் அப்படிங்கிறா. அவள அழகா சொல்றா பிரமாதமா. அதாவது பெருமை இந்த பெருமாள் பெருமாள் சொன்னா பரவாயில்ல, நீ சொன்னீங்கிற அவளை பார்த்து. எங்க ஊர்ல தானே பெருமாள் 40 வருஷம் இருந்தார் அப்படின்னா. திருவேந்தபுரத்துக்காரிவர்த்தி காஞ்சிபுரத்துக்கார சொல்ல எங்க ஊர்ல அதை காட்டில் நிறையா இருந்தார் அப்படின்னா. என்ன கணக்கும் புரியல இவளுக்கு, எனக்கும் புரியல. என்னம்மா கணக்கு அப்படின்னு கேட்டேன். கர்ப்பத்தில் 12 மாசம் இருந்தாரோ இல்லையோ அதையும் கூட்டிக்கோங்கன்னுட்டா. 12 வருஷ காலம் கர்ப்பத்தில் இருந்திருக்காரோ இல்லையோ அதையும் சேர்த்து தான் சாஸ்திரத்தில் கணக்கு பண்ணணும். எப்பவுமே சாஸ்திர கணக்குங்கிறது இருக்கும் இல்லையோ, கர்ப்பத்திலேருந்து சேர்ந்து தான் கணக்கு பண்ணணும். உபநயனம் பிராமணசி அஷ்டமேன்னா 8வது வயசுல உபநயனம்னா, எங்க அப்பா 7வது வயசுலன்னு சொன்னாரேன்னா சாஸ்திரம் கர்ப்பத்திலேருந்து தான் கணக்கு பண்ணணும். அப்பவே பிறப்பு வந்துட்டு தோல்வியோ. அப்படியே 10 மாச காலம் கர்ப்பத்தில் இருந்துட்டோ அப்புறம் பிறந்த நாம கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதையும் சேர்த்து கணக்கு பண்ணுங்க. பார்த்தா 12 வருஷம் கர்ப்பத்தில் இருந்தாரா? ஆமா. அப்புறம் விம்சத்தியப்தே விஸ்வருத்த நானாவித வித்யான்னு 20 வருஷ காலம் அப்புள்ள அட்டை வாசிச்சாரா? ஆமா. கணக்கு பண்ணி கடைசியில் 40க்கு மேலே கொண்டு வந்து விட்டுருத்து இந்த குழந்தை அப்படின்னா. இப்படி ஆச்சரியமா ஸ்தோத்திர அனுபவம் பண்ணார் அப்படின்னா. வரதராஜ பெருமாள் அனுபவங்கள்லாம் பண்ணார். ஆனா எல்லாம் ஹயக்ரீவன் கொடுத்த பிரசாதம் தானே அப்படிங்கிறது இந்த குழந்தை. அவர் சொன்னார் ஹயக்ரீவன் கொடுத்தது தான். ஹயக்ரீவ மந்திரத்தை யார் கொடுத்தா அப்படின்னா கருத்மான் கொடுத்தார். கருட மந்திரத்தை யார் கொடுத்தார்னா அப்புள்ளார் கொடுத்தார். எந்த ஊர்ல கொடுத்தார் அப்படின்னா காஞ்சிபுரத்துல கொடுத்தார். அப்ப எல்லாம் இங்கேருந்து தானே வந்தது. ரொம்ப அழகா இருக்கு. சேவா சுவாமியினுடைய சேவா சுவாமி ஃபவுண்டேஷன் யாரோ அவ ஏற்பாடு பண்ணியிருந்தா. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இப்படி மாறி மாறி வாதம் பண்ண அடியனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாயிகா பாவத்தில் இங்கே தானே சொன்னார் வைகுண்ட வாசே அப்படி நமே பிலாட்சான வைகுண்ட வாசமே வேண்டான்னு விட்டார்னா என்னன்னு இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கா. அப்புறம் கடைசியில் தீர்ப்பு சொல்லணும். அந்த சுவாமி என் காதை வந்து கடிச்சார். சுவாமி ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. குழந்தைகள்லாம் தேவர் எப்படி தீர்ப்பு சொல்ல போறீரோ எனக்கு தெரியலையே அப்படின்னார். அடி எனக்கும் தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், இந்த குழந்தைல சண்டை போட்டுவிட்டா இல்லையா பயங்கரமா. இவெல்லாம் போச்ச ஒரே வேனில் போறா.
அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவேன் ஏதாவது அப்படின்னா. அடியனுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, முதல்ல அந்த சந்தோஷத்தை சொல்லிட்டேன். என்ன சந்தோஷம்னா, வரதராஜ பெருமாளா தேவநாத பெருமாளா அப்படின்னு பேசி ஒரு 100 பேர் உட்காந்து கேட்டுன்னு இருக்கா, இந்த குழந்தை எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னா, இதற்கு நமக்கு ஒரு யோகியதை கொடுத்தார் இல்லையா, அது சுவாமி தேசிகன். முதல்ல அவர் கொண்டாடணும். இப்படி ஒரு அனுபவத்தை சுவாமி கொடுக்கிறார். அவர் இப்படி அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம இதை பத்தியா பேச போறோம், நம்ம எதை பத்தியோ பேச போறோம். கிரிக்கெட் ஸ்கோர் என்ன கேட்பான், கேட்டா வேற என்ன இருக்கு. நமக்கு அதை பத்தி பேசுறத மறந்துட்டு இந்த பெருமாளா அந்த பெருமாளா, இந்த அனுபவமா அந்த அனுபவமா அப்படின்னு பேச வைக்கிறாரு இல்லையா. இந்த போட்டி இருக்கு இல்லையோ, இது ஆச்சரியமான போட்டி. இந்த மாதிரி போட்டி போடுங்கிறார் சுவாமி தேசிகன். சொல்ற ரசிகாக வாசாலயந்தி வசுதே ரசிகா ஸ்திரிலோகீம் நியூனாதிகத்வ சமதா விஷயைர் விவாதைஹி. ஆண்டாள் திருக்கல்யாணத்துல என்ன ஆச்சா, பெரிய சண்டை வந்துருத்தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்காராளுக்கும் ஸ்ரீரங்கத்துக்காராளுக்கும் சண்டை, சம்மந்தி சண்டை மாதிரி. சம்மந்தி சண்டை இல்லாட்டா கல்யாணம் கிடையாது. அதனால என்ன பண்ணார்னா, ஆண்டாள் தான் அழகுன்னார், ரங்கநாதல் தான் ஆண்டாள் அழகுங்கிற, ஆண்டாளால் தான் ரங்கநாதனுக்கு அழகுங்கிற. இப்படி 2 பேருக்கும் மாலையை மாத்தின அப்புறம் பெரிய போட்டி, சண்டை. நியூனா அதிக, நியூனா குறைவுங்கிறா, அதிகம்னா அதிகம்ங்கிறா, சமதான. சில பேர் சமரசாதி, யாரும் சண்டை போட வேணாம், 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நடுவில் சண்டையெல்லாம் போட வேண்டாம். சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, வாச்சாலயந்தி வசுதே ரசிகா, அவளா ரசிகர்கள். ரசிகர்கள் தான் இப்படி போட்டி வரும். திருவனந்தபுரத்துக்கு ஆறாளுக்கும் காஞ்சிபுரத்துக்கு ஆறாளுக்கும் போட்டி வருதுன்னா, ஒருத்தர் போட்டு கண்ணவனா சண்டை போட்டுக்கிறா. இப்பவும் கூட போட்டி வருது அப்படின்னா எதுல போட்டி, உங்க ஊர் பெருசா எங்க ஊர் பெருசா அப்படின்னு போட்டி இல்லை. அந்த போட்டி இல்லை. உங்க ஊர்ல சௌரியம் அதிகமா எங்க ஊர்ல சௌரியம் அதிகமா அப்படின்னு போட்டி இல்லை. உங்க ஊர்ல கொசு அதிகமா எங்க ஊர்ல கொசு அதிகமா அப்படின்னு போட்டி இல்லை. பின்ன என்ன போட்டினா, உங்க ஊர்ல தேசிகன் அனுபவம் அதிகமா எங்க ஊர்ல தேசிகன் அனுபவம் அதிகம், இதுதான் போட்டி போடுறோம். இந்த போட்டி போட வைக்கிறாரு இல்லை, எத்தனை பேரை போட வைக்கிறார். எங்க பெருமாளை தேசிகன் இப்படி அனுபவிச்சிருக்காரு, அங்கதான் தேசிகனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, நமக்கு அனுபவிக்கிறதுக்கு விஷயம் கிடைச்சிருக்கு. பெருமாளை அனுபவிக்கணும்னா எப்படின்னு தெரியாது நமக்கு, அது தெரிய வைக்கிறவர் சுவாமி தேசிகன். இப்படி எல்லாம் அந்த அனுகிரகம் நமக்கு இருக்கா, அர்ச்சாவதார அனுபவம் இருக்கா, கலியன் நமக்கு கற்றுக் கொடுத்தே தேசிகன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரா, கலியனுடைய குடிகொண்ட கருத்துருக்கானா, பெரிய பாக்கியம் நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், தீர்ப்பை சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி இத்தனை உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தா இப்படி கடியாரத்தை பார்த்தா அடையன் பார்த்தேன். சுவாமி தேசிகன் அனுகிரகம் பாருங்க, ஆச்சரியமான ஒரு அனுகிரகம் பண்ண. 2 வரை தான் தீர்ப்பு சொல்லி முடிச்சுட்டேன். எல்லாம் கேட்டா இந்த குழந்தைகள சொன்னதெல்லாம் எடுத்து சொல்லிட்டேன். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கிட்ட நிறைய ஆச்சாரியால் அனுபவிச்சிருக்கா. தேசிகன் மாத்திரம் கிடையாது. ஆளவந்தார், எஸ்ய பிரசாத கலையான்னு சொல்றது, ஆளவந்தார், சுவாமி ராமானுஜர், சுவாமி கூரத்தாழ்வான், திருக்குறுகை பிரான் பிள்ளான், நடாதூர் அம்மாள், சாதாரண அப்புள்ளார். சாதாரண அனுபவம் கிடையாது. இவன் எல்லாருமே ஸ்தோத்திரங்கள்லாம் பாடியிருக்கா. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப நடாதூர் அம்மாங்க எப்படி அனுபவிச்சிருப்பார். அம்மான்னு பெருமாளே கூப்பிடுறார் அவரை. சுதப்பிரகாசிகார், சுதர்சன சூரி, வரதன் பிரதாதிரிசன் பாடுறார். அநேக ஆச்சாரியர்கள் அனுபவிச்சிருக்கா. ஆனா திருவேந்திபுரத்துல தேவநாதனை ஆச்சாரியர்கள் அனுபவிச்சவர்னா சுவாமி தேசிகன் மாத்திரம்தான், வேற யாரும் அனுபவிக்கல. ஆனா கூட இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவநாத பெருமானா தேவராஜ பெருமானான்னு 2 பேரும் ஒன்னா வச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையோ. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, இத்தனை ஆச்சாரியர்கள் சேர்ந்து வரதராஜ பெருமாளுக்கு என்ன பெருமையை கொடுத்தாரோ அந்த பெருமையை சுவாமி வேதாந்த தேசிகன் தான் ஒருத்தராகவே தேவநாத பெருமாளுக்கு கொடுத்திருக்கார். அப்படின்னு வரும்போது இவா 2 பேருக்கும் இருக்கிற போட்டியில ஜெயிச்சது வரதராஜ பெருமாளும் இல்ல, தேவநாத பெருமாளும் இல்ல, எங்க தேசிகன் தான் ஜெயிச்சார். ஏன்னா அந்த பெருமையை அவரால் கொடுக்க முடிஞ்சிருக்கு இல்லையா. அப்படிங்கிறது தேசிகன் பெருமாளை ஜெயிக்கிறார் மாத்திரம் இல்ல, பெருமாளை ஜெயிக்க வைக்கிறார் மாத்திரம் இல்ல, நம்மளை ஜெயிக்கிறார். இப்போ ஸ்பஷ்டமா தெரியுது இல்லையா. இந்த அனுபவத்தை, அர்ச்சாவதார அனுபவத்தை நமக்கு கொடுத்து, இருபரிதிய இந்த மகுடமும் எழின்மதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குழைகளில் எதிர்பொற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவின் மண்ணு மகளமும் உருவருவமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும். என்ன அழகா சொல்ற. பெருமாளுடைய திருவடினா திருவடி தானே. ஒரு மதியன், இவ வரராஜ பெருமாளுக்கு இந்த பாட்டு, தேவநாத பெருமாள் பாருங்க. ஒரு மதியன் பருளங்க வந்தன உலகம் அடங்க வளர்ந்தளந்தன ஒரு சடையொன்றிய கங்கை தந்தன
உரக படங்கள் அதங்கு கொண்டன. சின்ன போட்டு அது அந்த ஓசையும் நல்லா இருக்கு, அந்த அர்த்தமும் நல்லா இருக்கு. அருள் தரவெண்ணி ஐந்தை வந்தன அடியவர் மெய்யர் மலர்பதங்களே. திருவடி என்னென்ன காரியம் பண்ணிட்டுன்னு யோசிச்சு பார்த்தா திருவேந்திரபுரத்தில் திருவடி அழகா சேவ் பண்ணி வைப்பான். சீமன் நாராயண சரணம் சொல்லிட்டு இந்த திருவடி என்னென்ன காரியம் பண்ணித்தனா ஒரு மதி என்பருளங் கவர்ந்தன. எத்தனை மகரிஷிகள் லோகத்தரை எல்லாத்தையும் விட்டு 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 எல்லாத்தையும் விட்டவா திருவடியை பிடிச்சுக்கிற. உலகம் அடங்க வளர்ந்தளந்தன. திருவிக்கிரமாவதாரத்துல ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தன. ஒரு சடையில இருந்துதான் கங்கை, அந்த சடையில கங்கை வச்சு அவர் ஆச்சரியமா பேர் வாங்கிட்டு போயிட்டார். எல்லாரும் கொண்டாடுறா. இன்னைக்கு நிறைய பேர் வடக்கெல்லாம் பார்த்தானா கங்கா நதியில் பெரிய பரமசிவன் போட்டோ எல்லாம் போட்டு சிவனுடைய தீர்த்தம் அப்படிங்கிற. சிவனுக்கு அந்த கங்கையை கொடுத்தது யாருன்னார்? இந்த திருவடி தானே. ஒரு சடையொன்றிய கங்கை தந்தன உரக படங்கள் அரங்கு கொண்டன. காளியனுடைய படம் இருக்கும் இல்லையோ, அதையே அரங்கமாக வச்சு நர்த்தனம் ஆடிட்டு அப்படி அருமறையந்தம் அமர்ந்த பண்பின. அழகான பாட்டு, ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. என்ன பண்ணணும் கேட்டா இந்த பாட்டெல்லாம் ஒரு நாள் சொல்லி இந்த பாட்டெல்லாம் அனுபவிக்கணும், அர்த்தத்தோடு அனுபவிக்கணும், சப்தத்தோடு அனுபவிக்கணும் அப்படின்னு. சிலை தனி ரங்கோர் அணங்குமிழ்ந்தன. ஒரு தரம் இந்த திருவடி என்ன பண்ணி திருவள்ளியோ ஒரு சின்ன கல்லுலேருந்து ஒரு பெண்ணை உமிழ்ந்துதான். கல்லுலேருந்து பெண்ணை உமிழ்ந்து. எப்படிப்பட்ட திருவடி, அப்படிப்பட்ட திருவடி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ண அப்படிப்பட்ட திருவடி. அருள் தர எண்ணி ஐந்தை வந்தன. எனக்கு அனுகிரகம் வரணும்னு சொல்லிட்டு ஐந்தைக்கு வந்தது. அடியவர் மெய்யர் எப்படி முடிக்கிறார் வாருங்க. அப்படி திருவடி அனுபவிக்க வேண்டாமா? அப்படி திருக்கரங்களே பெருமாளுடைய திருக்கரம் இருக்கு. வரதாதி பெருமாள் கை காமிச்சுட்டு இருக்க அபயஹஸ்தம். யாருக்கும் பயம் வேண்டாம். பயம்னா சம்சாரம்னு அர்த்தம். பயம் வேண்டாம், நான் அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு அபயஹஸ்தத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார் இல்லையா. சுவாமி தேசிகன் அந்த அபயஹஸ்தத்தையே பார்த்துட்டு இருக்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. ஒரு தடவை சேவிச்சு எழுந்துட்டானா அபயம் அப்படின்னு சொன்னா அது மாத்திரம் போராது. எப்பவுமே கீழே விழுந்து சேவிக்கிறாள் இல்லையோ, சரணாகிதி பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போல் அஞ்சலென கரம் வைத்து. பெருமாள் அஞ்சல்னு கரம் கொடுக்குறாரு கைய. ஆனா தேசிகன் பார்த்துட்டே இருக்கார். இதுல வேற ஒரு அர்த்தம் தெரியுது. எப்பவுமே நாம ஒருத்தர் போய் சேவிச்சோன்னு வச்சுக்கோங்க, பதிலுக்கு அவர் ஏதாவது பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒருத்தர் பார்த்து அடியன் அப்படின்னு கை கூப்பினா அவரும் பதிலுக்கு அடியேன்னு சொல்லிட்டு கை கூப்பணும். அப்படி இருக்கவாள் பார்த்தா நம்ம பேசுவோம், கரெக்டாக பேசக்கூடாது. சேவிக்கிறார் கீழே வந்து அபிவாதியே அப்படின்னு கீழே வந்து சேவிச்சுட்டு அபிவாதியன்னு பண்ணான்னு வச்சுக்கோங்க, பிரத்யபிவாதனம் பண்ணணுமா. பிரத்யபிவாதனம்னா என்ன கேட்டானா போ ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். கட்டாயம் பண்ணி ஆகணும். யார் வந்து சேவிச்சாலும் பெரியவாளா இருக்கிறவா ஆசீர்வாதம் பண்ணி ஆகணும். அப்படி யாருக்கு ஆசீர்வாதம் பண்ண தெரியலையோ அவனை சேவிக்காதன்னு விட்டார் சாஸ்திரத்தில், தர்மசாஸ்திரத்தில். அதனால் அப்படிப்பட்டவாள் தான் சேவிக்கணும். அப்போ பெருமாள் கிட்ட கீழே விழுந்து சேவிச்சு சரணாகதி பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவர் மோட்சம் தர இருக்கட்டும், உடனடியாக ஏதாவது அனுகிரகம் பண்ணணும் இல்லையோ, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் இல்லையோ, இருந்தால்னே அவன் நம்புவான். அப்போ பெருமாள் கீழே விழுந்து அவர் திருவடியில் சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா அந்த திருக்கையால் ரெஸ்பாண்ட் பண்ணுறார் பெருமாள் இவனுடைய சரணாகதி. சுவாமி அழகா சொல்கிறார், இவனுடைய கூப்பின கைகளுக்கு அவருடைய பிரத்யுத்தரம் ஆகும். போரும் போரும் போருங்கிறார். ஒரு தடவை சரணாகதி பண்ணான்னா நீ ரெண்டாவது தடவை சரணாகதி பண்ணாத அப்படின்னு காமிக்கிறாராம். இதான் அர்த்தம். இந்த முத்திரை இருக்கும் இல்லையோ, இந்த முத்திரையெல்லாம் பரத நாட்டிய சாஸ்திரத்துலேருந்து வந்தது. பரத முனிவர் எழுதின நாட்டிய சாஸ்திரம் ஒன்று இருக்கு, அதுலேருந்து தான் இந்த முத்திரை வந்திருக்கு. இது வேண்டாங்கிறதுக்கு இந்த முத்திரை. எனக்கு வேண்டாங்கிற இப்படி தானே சொல்லுவான், வேண்டாம்னா அப்படி டிராஃபிக் கான்ஸ்டபிள் வருங்க ஸ்டாப் நில்லுங்கோ அப்படின்னா இதுக்கு மேலே வர வேண்டாம், கோட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு அர்த்தம். வேண்டாங்கிறதுக்கு இது தானே. நம்மளாம் வேண்டாங்கிறதுக்கு நமக்கு இப்படி தான் சொல்கிறோம், பொறுங்க சுவாமி வேண்டாம். சில பேர் கையை இப்படி வச்சுட்டு வேண்டாம் வேண்டான்னுவா, அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் வேண்டாங்கிறதுக்கு முத்திரை இதுதான். பெருமாள் என்ன பண்ணுறார், வேண்டாம் அப்படின்றார். எது வேண்டாம்ங்கிறார் அப்படின்னா, ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டானோ இல்லையோ, இன்னும் எதை வேண்டாங்கிறார், இன்னொரு தடவை சரணாகதி பண்ணார். ஒரு தடவை சரணாகதி அமையுமினி என்பவர் போல் அஞ்சல் என கரம் வைத்து பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன்னு ஹஸ்தஹ ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா. இதே விஷயம் தான் சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டேன், அதே விஷயம் தான் தமிழில் சொல்லிட்டேன். சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பார் மாற்றி மாற்றி. ஏதாவது ஒன்று சொல்லுவானோன்னு என்னன்னா
அதனால தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமையுடைய அருளாளர். வேண்டாம் சொல்லிட்டு நான் கொடுக்கிறேன்னு ஆரம்பிச்சு தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொடுத்துட்டு தான் சந்தோஷப்படுறவர். இப்படி கொடுத்தவன் சந்தோஷப்பட மாட்டான், வாங்கிட்டு தானே சந்தோஷப்படுவான். ஆனா கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். வழங்கியும் தான் மிக விளங்கும் அமையுடைய அருளாளர் அடியினைகள் அடைந்தேனே அப்படின்னா திருவடி இப்படி அனுபவிக்கணும், திருக்கைகளை இப்படி அனுபவிக்கணும். இதெல்லாம் யார் சொல்லி தெரியும்? இதெல்லாம் எங்க தெரியும் அப்படின்னா எம்பெருமாண்டிய திருமேனியே அர்ச்சாவதாரத்தையே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவு நமக்கு வரணும் இல்லையோ? இந்த அறிவு சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்திருக்கார். இதை யார் கொடுத்தார்னா திருமங்கையாழ்வார் கொடுத்தார். எங்க கொடுத்தார்னா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல். அதுக்குதான் அர்த்தம். அறிவு தரும் பெரிய திருமொழின்னா ஒருத்தர் கேட்டார், அப்ப மற்றதெல்லாம் அறிவு தராதான்னார். எல்லாம் தானே அறிவு கொடுக்கறது. இந்த அறிவை தர அர்ச்சாவதாரமே போரும் எங்களுக்கு, வேற வேண்டாம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு அறிவு பிறந்திருக்கோ இல்லையோ? அந்த அறிவை பெரிய திருமொழியில் பாருங்க, எத்தனை திவ்ய தேசம், ஏகப்பட்ட திவ்ய தேசம் பாட்டிருக்கார். திருமங்கை ஆழ்வார் இல்லாட்டா 108 திவ்ய தேசமே கிடையாது. இன்னைக்கு ஆச்சரியமா எல்லாரும் யாத்திரை போயின்னு இருக்காங்க, 108 திவ்ய தேசம் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 106 திவ்ய தேசம் நல்லா சேவிச்சாச்சுன்னா அவளுக்கு சந்தோஷம். 107வது திவ்ய தேசம் திருப்பார்கடல், 108வது சீவைகுண்டம் கட்டாயம் கிடைச்சிடும். அப்படின்னா என்ன அதுக்கு சாட்சி அப்படின்னா, இந்த தெருவில் போற ஆம்புலன்ஸ் பாருங்க 108 போட்டுருவான். 108வது திவ்ய தேசத்துக்கு நம்ம அழிச்சுன்னு போறது. அது உங்களே அங்கே அழிச்சுட்டு போறது. நீங்க 106 திவ்ய தேசம் சேவிங்க, 108வது திவ்ய தேசம் அழிச்சுட்டு போறேன்னு காமிக்கிறது அதுவே. அதனால அப்படி ஆச்சரியமாக அந்த அறிவு தரும் பெரிய திருமொழி அந்த கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழி. அதனால எல்லாமே அறிவு தான் தருது. ஆனா இதை தான் உத்தேசிச்சிருக்கான்னு ஆச்சரியமா பெரியவா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்காள். நமக்கு இதை கற்றுக் கொடுத்தவர் சுவாமி தமிழ்ல ஆச்சரியமாக செந்தமிழ்ல அருளி செய்கிறார். அடுத்ததாக ராமானுஜ நூற்றந்தாதி. தேசமெல்லாம் முகந்திரவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரினால் வந்து தோன்றி காசினிமேல் வாதிரையை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா. ஆச்சரியமான விஷயம். அப்படி என்ன சொன்னேன் இல்லையா? எப்பவும் இந்த ஒரு பதம் இருக்கும் இல்லையோ, அதனுடைய அர்த்தம் எங்கேயோ நம்மளை கொண்டு போகும். ராமானுஜர் எழுந்தருளி இருக்கும்போது அவர் திருவரங்கத்தமுதனார் வந்து அவருக்கு வச்சு 108 பாட்டு பாடினார். நமக்கெல்லாம் தெரியும் ராமானுஜ நூற்றந்து. முன் பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார், முன்னாடி திருவரங்கத்தமுதனார் அருளி செய்தார். இப்போ எல்லாமே முன்னாடி அருளி செய்தது தானே. இப்போ ஏன் முன் பூசுரர்கோன்னா? அப்போ மற்ற ஆழ்வார்கள்லாம் பண்ணதெல்லாம் பின்னாடி பண்ணதா? இல்லையே, எல்லாத்துக்கும் பின்னாடி பண்ணது தான் இது. இதானே கடைசியில் வந்தது. ஆனால் இதுக்கு போய் முன் பூசுரர்கோன் அப்படின்னு சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த திருவரங்கத்தமுதனார் அழகா ஒரு வார்த்தை சாய்ச்சிருக்க. ராமானுஜரை பத்தி சொல்லச்ச வாழ்கின்ற வள்ளல் அப்படின்னு இருக்க. அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் அப்படிங்கிற. தாழ்வொன்றில்லாமரை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அப்படின்னு பாட்டு. ராமானுஜர் வாழ்ந்துன்னு இருக்க. திருவரங்கத்தமுதனாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பாஷ்யக்காரர்கிட்டயே போய் சமர்ப்பிக்கிற. என்னுடைய ராமானுஜ நூற்றந்தாதியை கேட்கறதுக்கு அவர் இருக்காரு, இன்னும் பெரிய பாக்கியம். திருவரங்கத்தமுதனார் ராமானுஜருடைய சாட்சாத் சிஷ்யர் கிடையாது, கூரத்தாழ்வாருடைய சிஷ்யர். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வார், அவருடைய சிஷ்யர் அமுதனார். கூரத்தாழ்வாரை பற்றி கூட ஒரு பாட்டு பாடிருக்கார், மொழியை கடக்கும் பெரும்புகழான் அப்படின்னு. அவர்கிட்ட போய் சொன்னா, நீ ராமானுஜர் பத்தி 108 பாடுறியே, உம்ம ஆச்சாரியன் கூரத்தாழ்வானை பத்தி பாட வேண்டியது தானே அப்படின்னா, அவர் சொல்ற ராமானுஜர் பத்தி கூட பாடினாலும் பாடிடுவேன், இவரை பத்தி பாட முடியாது. முன்னாடி சொல்ற அதுக்கு முன் பாசுரத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா, எந்தன் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன்தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவேன்னு வரும். என் பாவி நெஞ்சால ராமானுஜய கீர்த்தியை நான் சொல்ல போறேன், அதுக்கு நான் முயல்கின்றன் ஆரம்பிக்கிறேன்னார். அப்பதான் ஒருத்தர் வந்து சொன்னார், உங்க ஆச்சாரியன் கூரத்தாழ்வான் தானே, அவர் பத்தி சொல்ல வேண்டியதானே அப்படின்னார். மொழியை கடக்கும் பெரும்புகழான். ராமானுஜர் பத்தி ஒரு 108 சொல்லிடுவேன், கூரத்தாழ்வான் பத்தி 108 சொன்னாலும் முடியாது. அப்படிப்பட்ட பெருமை எங்க ஆச்சாரியனுக்கு உண்டுங்கிற அழகான வார்த்தை இதெல்லாம். அப்போ அவர் சொல்றார் ராமானுஜரை வாழ்கின்றவள். ஏன்னா என்னுடைய நூற்றந்தாதியை ஏத்துக்கிறதுக்கு நேர பிரத்யட்சமா நேரம் இருக்க வாழ்கின்றவள். இது நியாயமான விஷயம். ராமானுஜருடைய 1000வது கொண்டாடினோம், தேசிகனுடைய 750வது கொண்டாடுறோம். ராமானுஜர் அவதாரம் பண்ணி 250 வருஷம் கழிச்சு சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த காலத்துல நூற்றந்தாதியை கேட்கறதுக்கு ராமானுஜர் இருந்தார்.
தேசிகன் படிச்ச ராமானுஜர் இருந்தாரோ அப்படின்னா இல்லை. 250 வருஷம் ஆச்சு அவதாரம் ஆகி ராமானுஜன் இல்லை. ஆனா தேசிகன் என்ன சொல்றார் அப்படின்னா, சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா. வாழ்ந்து நின்ற எதிராசான்னு தானே சொல்லணும். வாழ்ந்தருளும் எதிராசா அப்படின்னு விட்டார். இப்பவும் இருக்கார் ராமானுஜர் தேசிகனை பொறுத்த வரைக்கும். எப்படி கண்டுபிடிச்சார்னா, அதான் ராமானுஜ தயா பாத்திரமா இருக்காரு. அந்த ராமானுஜர் அனுகிரகம் பண்ணி தானே ராமானுஜ தயா பாத்திரமா இருக்கார். பல அர்த்தம் இதுக்கு. ராமானுஜர் தான் அப்புல்லா ரூபத்தில் இருக்கார். ராமானுஜருடைய அனுகிரகம் தான் தேசிகனுக்கு மொத்தமும் சங்கல்ப சூரியோதயத்தில் சாதிக்கிறார் அந்த விஷயத்தை. தயா தேசிகேந்திரஸ்யன் வரும். ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமாகிதான் நான் வாதத்தில் எல்லாரும் ஜெயிச்சேன்னு அது ஸ்பஷ்டமாக சொல்கிறேன். அது வச்சா ராமானுஜ தயா பாத்திரம்னு சொல்கிறேன். ராமானுஜ தயா பாத்திரம் வெறுமை சொன்ன விஷயம் இல்லை, பல இடத்துல சாதிச்சிருக்கார் தேசிகன். அப்போ தேசிகனை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போ அந்த ராமானுஜரை குறித்து முன்ன ஒரு நாள் அவர் சொன்னார். ஏன்னா இப்ப இருக்கிறவர்கள் ராமானுஜர் இன்னைக்கு இல்ல, 200 வருஷம் முன்னாடி திருவரங்கத்தமதன் அவர் சொன்னார் இல்லையோ, அது இப்ப எனக்கு வேணும் அப்படிங்கிறார் ஆச்சரியமாக. அதனால தான் முன்னு சொன்னது. இப்ப இருந்துட்டு இருக்கார். ஆனா இந்த பாட்டு முன்னாடியே வந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல. அதனால ராமானுஜர் நாமளும் அதை தான் சொல்லணும், வாழ்ந்தருளும் எதிராசா. ஏன்னா ராமானுஜருக்கு அப்புறம் தேசிக ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார், கிரந்தங்கள் ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். ராமானுஜருடைய அவதாரம் முடிஞ்சு போச்சுன்னே நினைக்கக்கூடாது. இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கார். ராமானுஜன் இருக்கா, ராமானுஜ தயா பாத்திரம் இருக்குச்சு, என்ன குறை நமக்கு? ராமானுஜ தயை என்னமோ இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ராமானுஜ தயை இருக்கவே தானே நாம இருந்துட்டு இருக்கோம், திரும்ப உட்காந்துருக்கோம் எல்லாரும். இல்லாட்டா எங்க இருந்துட்டு இருப்போம்? ஒரு ராமானுஜர் இல்லைன்னா, ஒரு தேசிகன் இல்லைன்னா நம்ம எங்க இருப்போம்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்படி இருப்போம், நம்ம எங்க இருப்போம்? அதான் வள்ளல் அப்படின்னு. இவருக்கு தூப்புள் வள்ளல்னு திருநாமம். இதான் உண்மையான வள்ளல் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட ராமானுஜர், அவருடைய அனுகிரகத்தினாலே ராமானுஜ நூற்றந்தாதி வரணும்னு சொல்லி இப்படியாக திவ்ய பிரபந்த சாரத்தை அந்த பிரபந்த சாரம் அப்படிங்கிறதுல ஆச்சரியமாக சுவாமி சாதிச்சு முதல்ல சொன்ன இது ஒரு அணுக்கிரமணிக்கான்னு பெயர். வேதத்துல அணுக்கிரமணிக்கான வேதத்துல எத்தனை பஞ்சாதி இருக்கு, எத்தனை பதம் இருக்கு, எத்தனை வாக்கியம் இருக்குன்னா கணக்கு பண்ணியிருக்கா. ருக்வேதத்துல யஜுர்வேதத்துல கணக்கு பண்ணியிருக்கா. புருஷ சூக்தம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? புருஷ சூக்தம் அதுல கோர்வையில் என்ன சொன்னா, புருஷோக்தம் முடிஞ்ச உடனே முதல் அணுவாக்கத்துல 2 அணுவாக்கம் இருக்கு. முதல் அணுவாக்கத்துல புருஷ புரோகிரதோ ஜாயத கிருதோ கல்பயன்னா சந்த்வேச்ச, மொத்தம் 72 வாக்கியம் கணக்கு பண்றா. புருஷ சூக்தத்துல மொத்தம் 72 வாக்கியம். முதல் 10 வாக்கியம் பூருஷா அப்படின்னு முடியுது. 10 வாக்கியம் முடிச்ச உடனே அதோ ஜயாகிஷ்ச பூருஷா அப்படின்னு பூருஷான்னு எங்க வருதோ அங்க 10ஆம் வாக்கியம் முடிஞ்சு கணக்கு வச்சுங்க. அது அடுத்தது புரஹா அப்படின்னு முடியுது 20வது வாக்கியம். அப்புறம் புராகன் முடியிடறான். இப்படி 10 எங்க, 20 எங்க, 30 எங்க, 40 எங்கன்னு சொல்லி மொத்தம் 72 வாக்கியம் கரெக்ட் பண்ணிட்டான். வா அடுத்து அத்யசம்பூதா அப்படின்னு இருக்கோ, ஆதித்யவர்ணம் தம சப்பரஸ்தாது தமேவம் வித்வான் அமிர்த அப்படின்னு சொல்லிட்டு ஜாயத்தே வசே சப்தச்ச அப்படின்னு அங்க 27 வாக்கியம். அது முதல் 10 ஜாயத்தேன்னு முடியுது. அடுத்தது வசே அப்படின்னு முடியுது. அப்புறம் 7 இருக்கு. கிறிஸ்தே லக்ஷ்மிஷ்ட பத்யம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படி கணக்கு பண்ணி வச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் பாராயணத்துல சொல்ல மாட்டான், கோயில்கள்லாம் சொல்ல மாட்டான். ஆனா ரட்சிச்சு வச்சிருக்கா. அன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் யாரு எழுதினான் அப்படின்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. இதெல்லாம் ராவணன் எழுதினான் அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. யாரு ராவணன்? நம்ம ராவணன் தான், மகா வைதிகன், வேதம் முழுக்க கரைச்சு குடிச்சவன், அவன் தான் விவஸ்தை பண்ணான் அப்படின்னு சொல்லுவா. இது வேணா இருக்கட்டும். அது எப்படி அது நிலைச்சு, அந்த வேதம் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிறது, ஒரு அக்ஷரம் கூட மாறாம இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதானே, இந்த அணுக்கிரமணிக்கா தானே. அந்த மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு அணுக்கிரமணிக்கா பரணம்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வேதத்துக்கு சமானமாக இதை வச்சு இதையும் ரட்சிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணதுதான் இந்த பிரபந்தசாரம். அதனால கனெக்ட் பண்ணி சொல்ற, இந்த ஆழ்வார் இத்தனை பாட்டு இங்க பாடினார், இந்த ஆழ்வார் இத்தனை பாட்டு பாடினார் அப்படின்னு ஆச்சரியமா சொல்ற. இது இல்லாட்டா இங்கே கண்ணாபனான்னு மாறி இருக்கும், யார் எதோ சொன்னார் அப்படிங்கிறதே தெரியாம ஏற்கனவே கவலை மாறிடுது. உடன் கண்டாய் நன்னஞ்சே உத்தவன் என்று உடன் கண்டாய். முதல் திருந்தாதியில 2ஆம் திருந்தாதி போடுவா எல்லாரும் சுருக்கமா மாறி மாறி வந்துட்டு. ஆனால் அழகா கனெக்ட் பண்ணி கொடுக்குற. அந்தமிலாவாரணங்கள் நாளாகி நின்ற அதன் கருத்தையாழ்வார்களாய்ந்தெழுத்து செந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும்
சிந்தாமல் உலகங்கள் வாழவென்றதான் விஷயம். அவன் 4 வேதத்தினுடைய சாரத்தை 24 பிரபந்தத்துல கொடுத்தா. இதை சிந்தாமல் நீங்க எல்லாரும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக, உலகங்கள் வாழணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். யார் நீர்? சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குரு மொழிந்த பிரபந்த சாரம். அன்னைக்கு வேதங்களை எல்லாம் 4 வேதங்கள் அப்படின்னும் ஒவ்வொரு வேதத்துக்கும் இத்தனை சாக்கை அப்படின்னும் பிரிச்சு கொடுத்தவர் யாரு? யார் பிரிச்சு கொடுத்தா? வேதவியாசர். வேதவியாசர் தான் பிரிச்சு கொடுத்தார் முதல்ல. அவருக்கு வேதாச்சாரியர் அப்படின்னே தெரியணுமா. வேதாச்சாரிய நாமங்கிற சுவாமி தேசிகனே. பாராசரிய பிரபூதாத் உபனிஷத் அமிர்தோ தன்வத சாரபூதம் நிர்மத்யா தத்தசூத்திரை ரவிதத நிகமாச்சாரிய நாமா முனீந்திரா. நிகமாச்சாரியர், வேதாச்சாரியர், வேதவியாசர் அப்படின்னு பெயர் வச்சுன்னு இருக்கிறவர் அன்னைக்கு வேதங்களை எல்லாம் இப்படி சாக்கைகளை பிரிச்சு 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 4 வேதங்கள் அவாந்தர சாக்கைகள் இதெல்லாம் பிரிச்சு நமக்கு ஆச்சரியமா கொடுத்தாரு இல்லையா. அதனால வேதத்தின் பெயரை இட்டு சொல்லக்கூடிய வேதவியாசர் அதை கொடுத்தார் அழகாக. அப்போ அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்தை பிரிச்சு கொடுக்கிறாருன்னா திவ்ய பிரபந்தத்தின் பெயரை இட்டு ஒருத்தர் வரணும். நீர் யாருன்னு கேட்டா, நான் சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படின்னு. அவர் வேதாச்சாரியர், அடியன் தமிழ் மறையோன். தமிழ் மறையோன், சந்தமிகு தமிழ் மறையோன். தமிழ் மறையா? வேதத்துல சந்தஸ் உண்டு, வேதத்துக்கே சந்தஸ் அப்படின்னு பெயர். இங்க என்ன கேட்டா சந்தமிகு தமிழ் மறையோன். அதை காட்டில் இங்க நிறைய உண்டுன்னுட்ட. அங்க கொஞ்சம் தான் இருக்கு. திருஷ்ட பனுஷ்ட குஷ்ணிக் அப்படின்னு சந்தஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க தேசிகனே நிறைய சாதிச்சிருக்க. தேசிகனே நவரத்ன மாலையில் 9 சந்தஸ் சாதிச்சிருக்க. 9 விதமா இருக்கு. நவரத்ன மாலை போட்டுக்கிறோம் ஐயோ எல்லாரும். 9 விதமான ரத்தங்களை சேர்த்து வச்சு எல்லாம் டால் அடிக்கிறது. தேசிகன் அது இருக்கிறத இடம் போட்டுக்கோங்க. நான் முதல்ல நான் நவரத்ன மாலை ஒன்று பள்ளித்தரேன், இதை ஹிருதயத்தில் போட்டுக்கோங்க அப்படின்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதை அது 9 விதம். அதில் மும்மணி கோவிலில் பார்த்தா 3 விதமாக இருக்கு. எத்தனையோ விதம். மெய் விரதம் ஆன்மீகத்தில் பார்த்தா எத்தனையோ விதமாக இருக்கு. அப்படி அந்த காட்டிலும் இங்கே சந்தஸ் நிறையா. இன்னொரு அர்த்தம் சந்தமிகு தமிழ் மறையோன். அதை காட்டிலும் இங்கே ராகம் நிறையா இருக்கு. வேதத்தை காட்டிலும், சமவேதத்தை காட்டிலும் இங்கே ராகம் நிறையாக பண்ணில் படியாத இசையால் பாடலாம் இங்கே. அது மாத்திரம் இல்லை, சந்தமிகு. சந்தம்னா சங்கல்பம்னு ஒரு அர்த்தம். இஷ்டம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஸ்வச்சந்தம் அப்படின்னு தான் இஷ்டப்படி போகிறான்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி பெருமாள் சங்கல்பத்தினாலே வந்ததுன்னு அர்த்தம். வேதங்கிறது கூட பெருமாள் சங்கல்பத்தினால வரல, ஏன்னா அனாதியாக இருக்குது. ஆனால் இது பெருமாள் சங்கல்பத்தினாலே வந்தது. அதனால் அந்த பெருமை இப்படி எல்லாத்தையும் வச்சு நான் தான் சந்தமிகு தமிழ். அவர் வேதவியாசங்கிற மாதிரி நான் தமிழ் மறையோன் அப்படின்னு தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு யோக்கியதை அதை சொல்ற. அவருக்கு சமானம் இவர். சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குருமுடிந்த பிரபந்தசாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு. இதை வாயால் சொல்ல முடியாட்டா கூட பரவாயில்ல. சில பேருக்கு வாய் வலிக்கிறது, வாயால் சொல்ல முடியலையே அப்படின்னா மனசால நினச்சிக்கோங்க. மனசெல்லாம் வலிக்காது. பெருமாள் நிறைய அனுகிரகம் பண்ணிருக்கார். கோயிலுக்கு போனோன்னா கால் வலிக்கும், கைனால் எதா பண்ணனா கை வலிக்கும், வாயால் சொல்லணும்னா வாய் வலிக்கும். ஆனால் மனசுனால் நினச்சா மனசு வலிக்குங்கிறது கிடையாது. அப்படி ஒன்று நமக்கு கொடுத்துருக்காரு. ஆயாசஸ்மரணே கோஸ்ய ஸ்மிருதோ யச்சதி சோபனம்ங்கிறார் பிரகலாதன். பிரகலாதனுடைய ஸ்லோகம். அவனை நினச்சி பார்த்தா உனக்கு என்ன ஆயாசம், உனக்கு என்ன வலிக்க போகிறதா, உனக்கு என்ன பைசா செலவா பகவான் நினைக்கிறதுக்கு நினச்சிக்கோயங்கிற. அதனால் சிந்தையினால் வாயால் சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் மனசினாலையும் நினச்சி அனுதினமும் தினம் சொல்லணுமா பிரபந்தசாரத்தை. தினம் சொன்னால் தான் அர்த்தம் புரியும், இல்லாட்டா அர்த்தம் புரியாது. இல்லை சாதாரணமானது கிடையாது. சிந்திப்போர்க்கு ஏதோ தேசியனுடைய அனுகிரகம். நம்ம ஒரு இத்தனை நாளாக பிரபந்தசாரம் சிந்தையினாலே சிந்திச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்கிற ஆற்றுக்கு போய் கூட நான் தேவலை தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா. என்ன நினச்சிட்டு இருந்தேன் அது ஒன்று கேட்டுக்கணும் எப்போவுமே கூட கூட. ஏன்னா யாரா நம்ம இப்படி போகிறோம் வச்சுக்கோங்களேன், வாங்க 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 இத்தனை நாள் உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பேசிட்டு இருந்தோங்கிறத தயவு பண்ணி சொல்லிடுங்க. என்ன அழகா சொல்ற. அப்படி இல்லை, தேவர் பண்ண உபன்யாசத்தை தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ இப்படி நினைச்சுன்னு இருக்கவாளுக்கு என்ன ஆகும் கேட்டா, சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு க்ஷேமமதாம், நல்ல க்ஷேமம் கிடைக்கும். திருமால் தன் கருணையாலே. வேற என்ன பரமக்ஷேமம் என்ன? மோட்சம்தான். மோட்ச ஆனந்தம் இங்கே கிடைக்கும். ஆழ்வார் பாட்டை நன்னா அனுபவிக்கலாம், தேசியின் சுசுக்தி வழியாக அனுபவிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நமக்காக இந்த ஒப்புயர்வில்லாத இந்த பிரபந்த சாரத்தை
கொடுத்த சுவாமி தேசிகன் சந்தமிகு தமிழ்மறையோன் அப்படின்ற அழகா சொல்றா. சமசாகாத்தியாயி அப்படின்னு யஜுசாகாத்தியாயின்னு சொல்றோமோ இல்லையோ நாம, அந்த மாதிரி தேசிகன் தன்னை தமிழ்மறையோன்னு சொல்லிக்கிறார் அப்படின்னு. சென் தமிழ் தூப்புள் திருவேங்கடவன் வாழியே, தன்னை தமிழ்னு இட்டே சொல்லிக்கிறார். நான் தமிழங்க அப்படின்ட்டு. வேற என்ன, நீ 1008 சொல்லு, தமிழன்லாம் தமிழன் சொல்லுவோம், நாங்கெல்லாம் தமிழன். முதல் தமிழன் யார் தெரியுமோ இல்லையோ, நம்ம சித்தாந்தத்தில் முதல் தமிழன் யாருன்னா பொய்கையாழ்வார் தான். எப்போ ஒரு பாசுரத்தை தமிழ்ல ஒரு பாட்டை பெருமாளுக்கு கொடுத்தாரோ அவர் தான் என் முதல் தமிழன். நீ தமிழ் விஜயன் தமிழ் தமிழ் சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? தமிழ் பெருமாள் கொடுத்த வாக்கு, வாக்குனால பேசுற. பெருமாள் அனுகிரகம் என்றால் இழா கூட வராது, தமிழுக்கே உரிய இழா கூட வராது. பெருமாள் தானே பேச வைக்கிறார். அப்படின்னு வாயை திறந்து பேசுறோம்னா மற்ற ஜந்துக்கள்லாம் பேசாதே. எந்த ஜந்து பேசும்? நீ பேசுற இல்லையா? உனக்கு பேசுறதுக்கு வாக்கு இந்திரியம் கொடுத்து, நாக்கை கொடுத்து, பாஷையை கொடுத்து பேச வைக்கிறவர் பெருமாள் தானே. அப்போ மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற தெரித்த அண்டரித்த திருவிளக்கை அப்படிங்கிறார் இல்லையா? இந்த செந்தமிழை கூட்டி வச்சு முதல்ல பாட்டு பண்ணார் இல்லையோ, அவர் தான் உண்மையான தமிழன் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்துறைய வைத்தாலும் ராமானுசனை தொழும்பெரியோர் எழுந்திரை ராமானு மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவரே மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலூர் மாமணரால் தன்னொடு கண்டமை காட்டும் தமிழ் தலைவன். பேயாழ்வார சொல்ற பாருங்க, இவர்தான் தமிழ் தலைவன். தமிழ் தலைவன், தமிழன் தலைவன். அந்த தமிழை பகவானுக்கு யார் அர்ப்பணம் பண்றாளோ அவள் தான் தமிழ் தலைவன். அப்படி இருக்குச்ச அந்த பரம்பரையில நான் வந்திருக்கேங்க அப்படின்னா சுவாமி தேசிகன் தன்னை செந்தமிழ் தோப்புல் திருவேங்கடவான்னு எல்லாரும் சொல்றான். அவரும் அரியன் செந்தமிழன் அப்படிங்கறது அழகா சொல்றான். இல்லாட்டா உபயோகம் இல்லாத தமிழ் வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். ஆச்சரியமான தமிழ்ல ஆழ்வார்களுக்கு சமமாக அவர்கள் 24 பிரபந்தங்கள் அருளி செய்தா இல்லையா? வாழ்வான தொகை இறை. அதுக்கேற்ற மாதிரி சுவாமி தேசிகையும் தேசிய பிரபந்தத்துல 24 பிரபந்தங்கள். அதனுடைய சாரம்தான் இது. ஆழ்வார்கள்லாம் கஷ்டப்பட்டு சொல்றா. தேசிகன் அனாயாசமா சொல்ற அந்த சாரத்தை. சரணாகதி பண்ணுங்க மோட்சம் கிடைக்கும் ஆழ்வார் எங்கேயா சொல்றாரு, ஸ்பஷ்டமா சொல்ற சுவாமி தேசிகன் சொல்ற சரணாகதி பத்தி, தத்துவத்தை பத்தி. அதாவது என்னன்னா வேதத்தினுடைய சாரம் ஆழ்வார்கள் பாட்டு, ஆழ்வார்கள் பாட்டினுடைய சாரம் தேசிக பிரபந்தம், அவ்வளவுதான். அது தமிழ்ல சொன்ன முத்தமிழ் சேர்ந்த மொழித்திருவே அப்படிங்கிறார். எங்க தமிழ்ங்கிறதுக்கே வெறும் தமிழ் இல்லை, இது திரு. ஏன்னா இங்க இருக்கிறது திருமொழி, இங்க இருக்கிறது திருவாய்மொழி, இங்க இருக்கிறது திருவந்தாதி. அதனால இந்த தமிழுக்கு திரு அப்படின்னு ஒரு அந்தஸ்தை சேர்த்து இதை மொழி திருவாக ஆக்கினவர்கள் ஆழ்வார்கள். சுவாமி தேசிகன் அதனுடைய சாரத்தை எடுத்து கொடுத்து முத்தமிழ் சேர்ந்த மொழி திருவே அப்படிங்கிற அதிகார சங்கிரகத்தில் சரணாகதி சாரத்தை சொன்ன உடனே இப்பதான் தமிழுக்கு ஒரு பெருமை கூட்டிது. 2 அர்த்தம். இந்த தமிழ் மொழிங்கிறது எங்களுக்கு திரு, இது எங்களுக்கு ஐஸ்வர்யம், எங்களுக்கு கிடைச்ச பெரிய செல்வம். வேற எந்த பாஷையில் இத்தனை கிடைக்கும்? தமிழ் மொழியில கிடைச்சிருக்கு. ஆழ்வார்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. வேதாந்தங்களிலும் இதிகாச புராணங்கள் எல்லாம், தர்மசாஸ்திர வச்சனங்கள் எல்லாம் இது மொத்தமும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கச்ச, சம்ஸ்கிருதம் படிச்சாதான் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இருக்கச்ச எங்க ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி எங்களுக்காக தமிழ்ல அந்த சாரத்தை கொடுத்தார். அப்படின்னா வேற எந்த பாஷையில யார் கொடுத்தா? அதனால எங்களுக்கு மொழி திரு, எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் இந்த தமிழ் பாஷை அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. தமிழ் பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு முத்தமிழ் சேர்ந்திருக்கான். இயல், இசை, நாடக தமிழ் பல விதமா அர்த்தம் பண்றான் இதுக்கு. அதுவும் சுவாமி தேசியம் தான் சொல்ல முடியும். அஸ்திகிரி மகாத்மியம், மெய்விரத மான்மியம் அப்படின்னு ஒண்ணு தேசிக பிரபந்தத்துல இருக்கு. அதுல பார்த்தா பல விதமா இருக்கும். அது பாட்டெல்லாமே வேடிக்கையா இருக்கும். இந்த பாட்டு இப்ப சொன்னது அதில் தான். இருபரி திஜை இந்த மகுடமும் எடுமதி திகழ்ந்த வதனமும் அன்னவடி வாழ் செய்யும் அண்ண நடையாளுயர் மன்னவர சேரி வருவாள். இது ஒரு பாட்டு. சித்த சித்தன விரித்துரைத்தன அனைத்தனை துண்ணு, இது ஒரு பாட்டு. பலவிதமான விருத்தங்கள்ல பலவிதமா பாடுறார். தேவராஜ பெருமாள், வரதராஜ பெருமாள் அவதாரம் பண்ணது காஞ்சிபுரத்துல புராணத்துல அழகா சொல்லியிருக்கார். அந்த அவதாரம் பண்ணதை பத்தி ஒரு பிரபந்தம், அதாவது ஒரு கிரந்தம், ரகசிய கிரந்தம் சாதிக்கிறார். அதுல இந்த பாட்டெல்லாம் இருக்கு மொத்தமே.
அதனுடைய ஆரம்பத்துல சுவாமி தேசிகன் ஒரு அழகான விஷயம் சொல்றார். ஆரம்பத்துல முதல்ல இது பெருமாள் அவதார வைபவத்தை சொல்ல போறேன். இவற்றை பாவம் ராகம் தாளத்துடன் பரத முனி வகுத்த நாட்டிய சாஸ்திரத்தின்படியே கூறுகிறோம் கொன்மின் அப்படின்னு. பரத முனி இருக்கார் இல்லையோ, அவர் தான் நாட்டிய சாஸ்திரம் முதல்ல எழுதினார். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கும் அந்த புஸ்தகம் கிடைக்கிறது. உலகத்திலேயே வந்த முதல் நாட்டிய சாஸ்திரம் இதுதான். டிராமாட்டர்ஜி அப்படின்னு பெயர். லோகத்திலே ஃபர்ஸ்ட் இதுதான் வந்தது. ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா? லோகத்திலே முதல்ல வந்த நாட்டிய சாஸ்திர கிரந்தம் பரத முனியுடைய நாட்டிய சாஸ்திர கிரந்தம் இல்லையோ, இதை நமக்கு கொடுத்ததே அந்த வெள்ளக்காரன் தான். உங்க ஊர்ல இப்படி ஒரு அழகா ஒரு புக் இருக்கு பாருங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். எல்லாருக்கும் பரதமுனி, அதாவது தேசியன் காலத்துல இருந்திருக்கு. தேசியன்லாம் பரதமுனி ஒத்த நாட்டிய சாஸ்திரத்தின்படியே சொல்றார். ஆனா அதுக்கப்புறம் விட்டு போச்சு. புஸ்தகம் எங்க இருக்குன்னு தெரியல யாருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இங்க வெள்ளைக்காரர்கள் வந்து ஆட்சி பண்ண போது தான் லைப்ரரியிலேருந்து தேடி கண்டுபிடிச்சு அதை பப்ளிஷ் பண்ணி லோகத்திலேயே ஃபர்ஸ்ட் புக் ஆன் டிராமாட்டர்ஜின்னு பப்ளிஷ் பண்ணான் அவன். அப்படிப்பட்ட ஆச்சரியமான புஸ்தகம் அது. அதுல பரதமுனி பெயர் வச்சது பாவம் ராகம் தாளம் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதனால சுவாமி சொல்றார், பாவம் ராகம் தாளத்துடன் பரதமுனி வகுத்த நாட்டிய சாஸ்திரத்தின்படியே இந்த தேவராஜ பெருமாளுடைய அவதார வைபவத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். உண்மையில பார்த்தானா அந்த கிரந்தத்தை பாவராக தாளத்தோடு அபிநயம் பண்ணணும். அப்படிப்பட்ட கிரந்தம் அது. அதுக்குதான் இப்படிப்பட்ட ராகங்கள்லாம் அதுக்கு வந்திருக்கு. இது ஆச்சரியமா அப்படி சொல்லி கேட்கணும். நம்ம கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தேசியனுடைய உத்தேசியம் அதுதான். முத்தமிழ் சேர்ந்த மொழி திரு, அது எப்படிலாம் பகவத் விஷயத்துல ஈடுபட்டு அழகா கொடுக்குறார். வரதராஜ பெருமாள் என்ன எப்படி அவதாரம் பண்ணார்னா, அது ஒரு விஸ்தாரமான சரித்திரம். அங்க பிரம்மாவானவர் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். தபஸ் பண்ணார். சுருக்கமா சொல்றேன். ஆனா தபஸ் பலிக்கல. தபஸ் பண்ண ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் மறுபடியும் தடை வந்துருது. திருப்பி மறுபடியும் தபஸ் பண்ண மறுபடியும் தடை வந்துருது. திருப்பி தடை வந்தா என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தார். ஏதோ பெரிய பாப்பம் இருந்தால் தான் தடை வரும். எப்பவுமே இந்த உபாயத்தில் தடை வந்தால் பெரிய கஷ்டம். நீங்க ஒரு மண்டல காலம் கோயில் பிரதட்சணம் பண்ணுங்கோ அப்படின்னா அது ஒரு மண்டல காலத்தில் தீட்டு வந்துருத்துன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை ராமாயண நவாகம் பண்ணுங்கோ அப்படின்னா ராமாயண நவாகம் பண்ணுறதுக்குள்ளே வேற ஏதாவது காரியம் வந்துருத்து, வெளியூர் போக வேண்டி வந்துருத்தோம், நாம என்ன பண்ண முடியும்? பகவத் சங்கல்பம் இல்லை. பகவான்கிட்டே பிரார்த்திக்கணும். பிரம்மா என்ன பண்ணார்னா, ஐயோ ஒரு தபசு நடக்க மாட்டேங்கிறத பெருமாள்கிட்டே பிரார்த்திச்சார். பெருமாள் அசிரீர் வாக்கா சொன்னார், பெரிய பாபங்கள்லாம் இருக்கு. யாருக்கு? பிரம்மாவுக்கா. பெரிய பாபங்கள்லாம் இருக்கு. அதனால நீ போய் யாகம் பண்ணு முதல்லன்னுட்ட, அப்புறம் தபஸ் பண்ணலாம். அஸ்வமேத யாகம் பண்ணா எல்லா பாபமும் போகும்னு இருக்கு. ஒரு யாகத்தை ஒன்று பண்ணும். எங்க போய் பண்றதுன்னு, பூலோகத்துல சத்தியவத கஷேத்திரம் 1க்கு 1000 மடங்கா பலம் கொடுக்கும். அதனால அங்க போய் பண்ணோம்னா அங்க இவரை கூட்டு வச்சு தேவலோக சிற்பியை கூட்டு வச்சு அழகா வேதி நிர்மாணங்கள்லாம் பண்ணி யாகம் பண்ணணும். அப்படின்னா இவருடைய மனைவி சரஸ்வதி தேவி அப்பதான் கோவிச்சுட்டு வெளியில் போயிட்டா. ஆனால் அவரை போய் கூட்ட அனுப்பிச்சார். வசிஷ்டரை சொல்லி நீ போய் அம்மாவை கூட்டுன்னு வா அப்படின்னார். அம்மாவை போய் அப்பா கூட்டார் அப்படின்னா வர முடியாது அப்படின்னுட்டார். சரி அப்படின்ட்டு திருப்பி வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னார். சரி அப்படியானா பரவாயில்ல, அடுத்த தேவி இருக்கார், அவரை வச்சுன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சுன்னு யாகம் பண்ணார். நாரதர் சரஸ்வதி தேவிட்டு போய் யாகம் பிரமாதமாக நடக்கிறத விட்டுவிட்டுனார். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்துடுத்து. உடனே ஒரு நதி ரூபத்தில் வந்து வேகமாக மொத்தத்தை அழிச்சு விடுறேன். வேகவதி நதி அப்படின்னு பேர் காஞ்சிபுரத்தில். வேகவதி நதின்னு ஒன்று இருக்கு, இருந்துதான் முன் காலத்தில். இப்போ வேகவதி நதி எங்கன்னு போய் கேளுங்க. வேகவதி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கு இங்க நதி இருக்கிற இடத்துல. அப்போ வேகவதி நதி வேகமாக ஓடி வர பெருமாளே வந்து அணையா நின்று அந்த நதியை தடுத்தார். அதான் வெக்கணை பெருமாள் இருக்கார். அப்புறம் வந்து அந்த சரஸ்வதி தேவிக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள் என்னன்னு கேட்டா, நம்ம உபாயத்தையும் பெருமாள் தான் நடத்தி வைக்கணும், பலனையும் பெருமாள் தான் இருக்கணும். அதான் காமிக்கிறது. நாம நினைச்சா நடக்காது. நான் அடியே ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கேன்னா தேவர் அனுகிரகம் பண்ணணும். விரதம் இருக்கேன்னா இந்த விரதத்தை நடத்தி கொடுத்து அனுகிரகம் பண்ணணும். தேவரே தான் என்ன ஒரு கருவியா ஆக்கிக்கணும். உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. பிரம்மாவுடைய யாகத்தை அழகா நடத்தி வச்சார். யாகத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டா, கடைசியில பகலோன் பகல் விளக்காக பரன் சுடர் தோன்றியதேன் பெருமாள் சாட்சாத்தா ஆவிர்பாவம் பண்ணார். ஆவிர்பாவம் பண்ணதெல்லாம் அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். பாசனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நமக்கு வேண்டிய விஷயம் ஒன்று சொல்றேன். இப்போ ஆவிர்பாவம் பண்ணச்ச உடனே அங்க பக்கத்துல நிறைய தேவர்கள்லாம் இருக்கா, நித்திய சூரியர்கள்லாம் இருக்கா. அப்படி யாகத்துல என்ன பலன் வரப்போறதும் பார்த்துட்டே இருக்கா. யாகத்தினுடைய ஹவிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேவர்கள் வாங்கிக்கலையா, இதெல்லாம் வேண்டாம்னுட்டா. பிரம்மாவும் அவளுக்கு சரியா கொடுக்கல. உத்தமமான பலன் ஒன்று வரணும் இந்த யாகத்துல. பிரம்மாவே யாகம் பண்றாருன்னா விரும்பியா
அப்போ எங்களுக்கு போய் சாதாரண புளியோர் தத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடாதுங்க, நீங்கள் யாகம் பண்ணுறேன்னு பெருசாக ஏதாவது இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் கடைசியில் பெருமாள் அங்கே ஆவிர்வாவம் பண்ணார் இல்லையா. உடனே எல்லாரும் பெருமாள் வந்தார் பெருமாள் வந்தார்னு சொல்லி திருச்சின்னம் எடுத்து ஊதினாலாம். மொத்த பேரும் காலம் வளம்புரின்னு எல்லாத்தையும் ஊதி பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு. ஹைரண்ய கர்ப்பகவிஷாம் ரசம் அன்வபூவன்னு, ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மா பண்ண யாகத்தினுடைய பலனை சாட்சாத்தா எல்லாரும் சேவிச்சார். அப்ப திருச்சின்னத்தை எடுத்து பகவான் வந்தார் பகவான் வந்தான் பெரியவா வந்தா திருச்சின்னம் ஊதுவா இல்லையா, அந்த மாதிரி ஊதுறா இல்லையா சுவாமி தேசிகன். இதையெல்லாம் இதுல அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்சின்ன மாலைன்னு ஒண்ணு பண்ண. பெருமாள் வந்தாருன்னா முதல்ல மொத்தம் அத்திகிரி அருளால் அப்பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். பாருங்க, கருத வரம் தரும் தெய்வ பெருமாள். நீ என்ன வரம் கேட்கறேங்கிறாராம் நம்ம கிட்ட. நாம போய் வரம் கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாராம் பெருமாள். என்ன நான் என்ன கொடுக்க அப்படிங்கிறார். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். மோட்சத்தையே மழையா கொட்டுறாராம். நம்ம தலையில வந்து விடுறதுன்னா மழை, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ காஞ்சி விட்ட பெருமாளை சேவிச்சா போறோம், மோட்சம் தலையில வந்து விடணும்னா. முத்தி மழை எல்லாரும் இந்த தலையை பொழந்துன்னு தலை வழியா ஜீவாத்மா போனா மோட்சம் கிடைக்கும் பார்த்துட்டு இருக்கா மகர்ஷிகள்லாம். ஆனா தலைகிட்ட வந்து விடுறது. முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொடும் கடலுடையார். தேவர்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்கா. வந்தார் தாமே, பாட்டு முடிஞ்சிருத்து. அது மாத்திரம் இல்லை, வந்தார் தாமே, தாமே வந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம். வந்தார் வந்தார்னு பாடணும். சுவாமி தேசியனுக்கு ஆசை அதிகமாயிடுத்து. அன்னைக்கு அவள்லாம் என்ன பாடிருப்பான்னு பார்த்தா இவரே திருச்சின்ன மாலை அப்படின்னு சொல்லிட்டு 10 பாசுரம் பாடினார். அதில் ஒரு அழகான விஷயம் பாருங்க. சுவாமி தேசிகன் பாடினான்னா நிறைய அர்த்தம் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா அனுபவமாக கொட்டி கிடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா அர்த்தங்களாக கொட்டி கிடக்கும். தத்துவார்த்தங்கள் எல்லாம் இருக்கு, ரகசியார்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. தேசிக பிரபந்தமே தத்துவத்தையும் ரகசியத்தையும் சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. இந்த அமிர்த ரஞ்சினி அமிர்தாஸ்வாதினி கிட்ட இன்னும் போனா நிறைய அமிர்தம் கொட்டும், அதுல தத்துவார்த்தங்கள் கொட்டும், ரகசியார்த்தங்கள்லாம் கொட்டும் நிறையா. நாளைக்கு தான் போகணும். முத்திக்கு அருள் சூட 3 தெளி முன்னம் இத்திக்கால் ஏற்கும் இதம் அப்படின்னு. மோட்சத்துக்கு போனோம்னா முதல் 3 தெரிஞ்சுக்கோ. 3 தெளி முன்னம், முதல்ல இந்த 3 தெரிஞ்சுக்கோ. எந்த 3 அப்படின்னா அதான் தேசியன் கிரந்தத்தை பார்க்கணும். அப்படி எடுத்து கொடுக்குறார் ஆழ்வார் பாட்டில். வேதாந்த சாரத்தை அப்படி எடுத்து பிடிச்சு, இந்த 3 இது பிடிச்சுக்கோ, இந்த ரகசியம் 3, இந்த தத்துவம் 3 பிடிச்சுக்கோ. யார் கொடுக்குறா? ஆச்சரியமான கிரந்தங்கள் எல்லாம் சம்பிண்டிதமா கொடுக்குற. அது பாட்டு வேற, குரல் வேற. முத்திக்கு அருள் சூட 3 தெளி முன்னம் இத்திக்கால் ஏற்கும் இதம். அது மாத்திரம் இல்லை, அழகா ரகசியம் சொல்ற. 3ல் ஒரு 3ம் மூவிரண்டும் முன் 4ம் தோன்ற தொலையும் துயர். இதெல்லாம் பார்த்தார் ஒருத்தர், ஒரு சுவாமி தேசிகனுடைய பரம பக்தர். தேசிகனுக்கே இதே மாதிரி ஒரு தனியும் பண்ணணும் பார்த்தார். அவர் அழகா ஒரு தனியும் பண்றார். கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பற்று, அவர் ஒரு தனியன் பண்றார். ஆச்சரியம், இதெல்லாம் அழகு. குரலை சொல்லலாம் இல்லையோ, பெரிய தனியன் வேண்டாம். கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பற்று. இதனுடைய அர்த்தம் சொல்லணும்னா அடியனுக்கு 1 மணி காலம் வேணும். அப்படிப்பட்ட அர்த்தத்தோட சொல்லிருக்கார் இத. அப்படி அந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறவர் திருச்சின்ன மாலையின எம்பெருமானுடைய திருச்சின்ன ஓசையை பத்தி தானே சொல்றார். அது சொல்லும் போது அதுலயே திருமந்திரத்தினுடைய அர்த்தம், துவயத்தினுடைய அர்த்தம், சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எல்லாத்தையும் சேர்ந்து அப்படி அர்த்தமாக நிற்கக்கூடிய பெருமாள் வந்தார் அப்படின்னு அழகா சொல்றார் பாருங்க. மண்ணு திருமந்திரத்தின் பொருளும் வாழ்த்வயத்தின் பொருளும், மண்ணு திருமந்திரத்தில் வாழ்த்வயத்தின் பொருளும், தொன்னு புகழ் கீதை தனில் சொன்ன என்னான்கின் பொருளும், அன்னவயல் கச்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதாந்தாரியனே. அந்த திருச்சின்ன ஒலி ஆச்சரியமா இருக்கும் காஞ்சிபுரத்துல. இன்னைக்கு எல்லாரும் அதை கேட்கறதுக்கு ஒரு தரம் போகணும். பெருமாள் புறப்பாடு ஆறதுக்கு முன்னாடி புறப்பாடு அப்படின்னு சொல்ற அவ தயாரா இருக்கா இல்லையா, உள்ளிருந்து ஒரு சப்தம் வரும், புறப்பாடு ஆகலான்னு. நிறைய பேர் காத்துன்னு இருப்பா. எல்லாரும்
எப்போ பெருமாள் புறப்பாடா போதும் வேதபாரணக்காரெல்லாம் காத்துட்டு இருப்பா, அத்தியாபகக்காரெல்லாம் காத்துட்டு இருப்பா, பெருமாள் ஏழை பண்றதுக்கு காலால காத்துட்டு இருப்பா, இன்னும் பல கைங்கரியப்பரர்கள்லாம் காத்துட்டு இருப்பா. உடனே ஒரு திருச்சின்ன நாதம் தான் முதல்ல கேட்கும். கேட்ட உடனே ஒரு பரபரப்போட எல்லாரும் ஒத்துமொத்தம் எழுந்திருந்து அந்த இடத்துக்கு போய் சேவிக்கிற அந்த காட்சியை நம்ம காஞ்சிபுரத்துலாம் பார்க்க முடியும். அந்த அழகா நம்ம அங்கே சேவிக்க முடியும். திருச்சின்ன ஒளிக்கு அத்தனை பவர். பெருமை உட்காந்துருக்காலாம் கிளப்பி விட்டுரும். அது ஞானம் இல்லாத வாழ்க்கை ஞானத்தை கொடுத்துருவான். அதான் சுவாமி தேசியம் சொல்றார், எப்போ உட்கார்ந்து இருக்கிற உடனே கைங்கரியத்துக்கு கிளப்பித்தோ அப்போ அது சாதாரண திருச்சின்ன ஒளி இல்லை, அது அது உனக்கு ஞானத்தை கொடுக்கறது. அது என்ன ஞானத்தை கொடுக்கறதுன்னு யோசிச்சு பார்த்தா திருச்சின்ன ஒளியில தேசிகனுக்கு தெரிஞ்சது மண்ணு திருமந்திரத்தினுடைய பொருள், திருமந்திரத்தில் வாழ் துவயத்தின் பொருள், அது மாத்திரம் இல்லாமல் கீதை தன்னில் சொன்ன எண்ணான்கின் பொருள், சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது மொத்தமும் திருச்சின்ன மாலையில இருக்கான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திருச்சின்ன மாலை அப்படின்னு ஆச்சரியமா பிரபந்தம். அந்த அர்த்தங்களை எல்லாம் திருச்சின்ன மாலை கிடைக்கிறது, நெட்டில் வேணா பாருங்க, யூடியூப்ல கிடைக்கிறது உபன்யாசம் மொத்தம். அப்போ அடியனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாட்டு முடிச்சோடணும், சமயம் ஆயிடுத்து. திருச்சின்ன மாலையில ஒரே ஒரு பாட்டு அடியனுக்கு பிடிச்சது. இது நமஹா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம். எல்லாமே அந்த திருமந்திரத்துடைய அர்த்தம் அதில் தானே வருது. நமஹா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா நமஸ்காரம், சரணாகதி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ந மகா, எனக்கு இல்லை, நான் எனக்கு இல்லை, நான் பகவானுக்கே தாசன், நான் என் பொருட்டு இல்லை, நான் பகவான் பொருட்டே அப்படின்னு. ஏன்னா நான் எனக்காக ஒன்றும் இல்லை, உனக்காகவே நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சுவாமி சாதிக்கிறார் பாருங்கோ. நம்மை அடைக்க முதல்ல நாம் வணங்கத்தாம் இணங்கா நிற்பார் வந்தார், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார், நாம் எமக்கெல்லாம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார், நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார், சேமமென்னி எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார், செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார், தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார், தமக்கேயாய் எமை கொள்வார் வந்தார் தாமே. இதை காட்டு அழகா சொல்ல முடியாது, அழகா சொல்றார். நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார். நாம வணங்குற மொழியோ நமகான்னு சொல்லிட்டோம், அதை அங்கீகாரம் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்கார். காஞ்சிபுரத்தை பெருமாள் எதுக்காக வந்திருக்காருன்னா, நாம சேவிச்சோன்னா அனுகிரகம் பண்றதுக்கு வந்திருக்கார். சேவிச்சோன்னா பெரிய அதிகாரி இருக்கார், இவன் போய் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிகாரியாக இருந்தான்னு பண்ணுவாங்கட்டா வெறுப்பா போகும். ஏன்னா இவன் குட் மார்னிங் சொல்றது நம்ம என்ன பதில் சொல்றோம், வெறுப்பா தான் போகும். ஆனால் யார் வணங்கினாலும் உடனே அவளுக்கு பதிலுக்கு அஞ்சல் என கரம் வைத்து யார் பதில் சொல்ற ஒருத்தர், அதை ஏத்துக்கிறவர். கணக்குப்படி பார்த்தா நியாயப்படி பார்த்தால் பெருமாள் என்ன பண்ணணும் கேட்டா, நித்திய சூரிகள் செவிச்சாதான் அனுகிரகம் பண்ணணும், மற்றவெல்லாம் தூர போங்கோ அப்படின்னு. பழங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன்னா இல்லை அப்படி வச்சுட்டு போ அப்படிதான் சொல்லணும். உனக்கு என்ன யோகியதை இருக்கு பழம் சமர்ப்பிக்கிறதுக்கு, உனக்கு என்ன யோகியதை இருக்கு பெருமாள் சேவிக்கிறதுக்கு, உனக்கு என்ன யோகியதை இருக்கு பெருமாள் கிட்ட போறதுக்கு. நித்திய சூரியர்கள் நாதனான பெருமாள் எங்க, நம்ம எங்க, அஜ்ஞானமே இருக்கக்கூடிய நாம எங்க, ஒண்ணு செய்யறதுக்கு ஒரு யோகியதையும் கிடையாது. ஆனால் இங்கே தேவராஜ பெருமாள் எதுக்காக வந்திருக்காருன்னா, நாம் வணங்க தாம் இணங்க, அதுக்காக வந்திருக்காரு. அவதாரம் பண்ணதே அதுக்காக தான். அங்க இல்லப்பா நான் உன் இடத்துக்கு வந்திருக்கேன், நீ சேவி, நான் அதை ஏத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார். அடியேன்னு போய் சரணாகிதி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடியேனையே ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னா சரி வா அப்படின்னு அந்த ஆத்மாவை அப்படியே அடிச்சு தன் கிட்ட வச்சு அதை காப்பாற்றி சீவைகுண்ட லோகத்தை கொண்டு போறேன். அடைக்கலமாக நான் வர வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னா அதை பார்த்துட்டு அடைக்கலமாக வச்சுட்டு நம்ம பத்திரமா திருப்பி கொடுக்குற மாதிரி இந்த ஆத்மாவை அப்படியே பத்திரமா வச்சுட்டு சீவைகுண்டத்தில் கொண்டு போய் வச்சு அப்போ போய் ரிலீஸ் பண்றாராம், என்னை அனுபவிச்சுன்று அப்படின்னு ஒரு கேடும் இல்லாமல். நாம் எமக்காம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார். நாம் எமக்குன்னு ஒரு வழக்கு இருக்கும் இல்லையோ நமக்குள்ள, நான் என்ன நான் பார்த்துக்கிறேன், நான் எனக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் வந்தார். நீ உனக்கு இல்லை நீ எனக்குன்ன தொம்மே அகமே அப்படிங்கிற மாதிரி, நீ என்னை சேர்ந்தவன் அப்படின்னு. நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். நமக்கு இருக்கு, நமக்கு இது, நமக்கு ஒரு ஆம் இருக்கு காஞ்சிபுரத்துல அப்படின்னு சொல்ல மாட்டான் பெரியவாள் தான். பெருமாள் ஒரு ஆம் சங்கல்பிச்சிருக்கார் அடியனுக்கு. நமக்குன்னு வைக்காமல் பெருமாளுக்குன்னு நமக்கு சொல்லணும் இல்லையோ, இது சொல்ல தெரியும். சொல்ல தெரிஞ்சதுக்கு காரணம் என்ன, பெருமாள் நம்மளோட இருக்கவே தானே சொல்ல தெரியும்.
அதனால நாமெல்லாம் நமக்குன்னு சொல்லக்கூடிய இந்த வழக்குக்குள்ளே இதை அறுத்து உனக்கு இல்லை எனக்கு தான் கொண்டாடுறதுக்கு வந்திருக்காராம். அந்தந்த ஊர்ல திவ்ய தேசத்தில் இருக்க பெருமாள்லாம் அந்தந்த மனுஷால் கிட்ட போய் சொல்றார், உங்களுக்கு எது இதெல்லாம் எனக்கு தான், இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நமக்குங்கிற வழக்க அறுத்துட்டார். அவதாரம் பண்ணவே தானே இதெல்லாம் நமக்கு தெரிகிறது அப்படின்னு. உண்மையில நமக்கு என்ன இருக்கு? உண்மையில ஒன்றும் கிடையாது. அப்ப நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் எம்பெருமானுக்கே தாசன், எம்பெருமானுக்கே சேஷம். சேமமென்னியம்மை அன்பர் கடைத்தார் வந்தார். நமக்கு எது க்ஷேமம்னு பார்த்தார். இந்த ஜீவாத்மாவனும் சரணாகதி பண்ணியாச்சு. இது க்ஷேமமா இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. சரணாகதி பண்ணிடும் கெட்டு போகலாமா? கெட்டு போறதுன்னா என்னன்னு கேட்டா, பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோம், அப்புறம் தேவதாந்திரன் காலில் போய் விடுறது. பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோம், அப்புறம் நான் போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. புண்ணிய காரியம் பண்ணக்கூடாது. உனக்கு எதுக்கு இனிமே புண்ணியம்? இதான் ஆத்மாவே அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா அப்புறம் உனக்கு புண்ணியம் ஏது பாப்பம் ஏது? ஒரு புண்ணியமும் கிடையாது. நீ எதை பண்ணாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் தானே தவிர உனக்கு வேண்டிய புண்ணியம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் கண்ணா பண்ணான்னு இந்த ஹோமம் பண்றேன், அந்த ஹோமம் பண்றேன், ஒரு ஹோமம் வேண்டாம், நவகிரக ஹோமம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நவகிரக ஹோமம் பண்ணேன் வேண்டி கிடக்குது. நவகிரகமே ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு இது இப்படி பார்த்துட்டு இருக்கு, அது இப்படி பார்த்துட்டு இருக்கு. அவளை பயமுறுத்துறா. அந்த அவர் அவரை பார்க்கறார், இவர் அவரை பார்க்கறார். ஆழ்வார்கள் மாதிரி வரிசையா உட்காரல முடியும். இவர் அவரை பார்க்கறார், அவர் அவரை பார்க்கறார், அவரை பார்க்கற என்கிட்ட வந்து சொன்ன ஒருத்தர். நான் போய் கேட்டேன், அவர் அவரை பார்க்கட்டுமே எனக்கு என்ன அப்படின்னு. அவர் அவரை பார்க்கறார், உனக்கு ஆபத்துன்னு விட்டார். அதனால பரிகாரம் பண்ணுங்க. பெருமாள் இருக்கும்போது என்ன நமக்கு? அதனால என்னன்னு கேட்டா, நமக்குன்னு எதுவும் இல்லாமல் நமக்கு க்ஷேமம் என்னங்கிறத பார்த்தார். நீ நவகிரகம் காலெல்லாம் போய் விட வேண்டாம், இந்த கிரகம் படுத்துறது அந்த கிரகம் படுத்துறதுன்னு வேற தேவதாந்திரம் காலில் விட வேண்டாம், வேற உபாயம் எதுவும் செய்ய வேண்டாம். நீ க்ஷேமமா இருக்கணும். க்ஷேமமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பர் கடைத்தா நிறைய சீவிஷ்ணவர்கள் என் கூட இருப்பா, அவரோட கூட சேர்ந்துட்டு அப்படின்னு. அப்போ 10 சீவிஷ்ணவர்களை சேர்ந்துட்டு இருந்தோம்னா ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது பகவானை பத்தி பேசி அப்படின்னு, அடி அங்கெல்லாம் போறது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதா நானும் போறது இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடியே ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னா, என்ன ஆச்சாரம் அப்படின்னு கேட்டானா, அமாவாசை இன்னைக்கு அடியன் வந்து ஏகாசி இன்னைக்கு அடியன் தீர்த்தபானம் கூட பண்றது இல்லை, எதுவும் பண்றது இல்லை அப்படின்னு. அடியனும் அப்படிதான் ஏகாசின்னு சொல்லிட்டு அடியனும் தீர்த்தபானம் ஒன்றும் பண்றது இல்லை, ஆச்சவனும் கூட பண்றது இல்லை அப்படின்னு. அவோ ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு இல்லையோ பெருமாள். இந்த அன்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம என்ன ஆறோம் கேட்டா, நல்லா யோசிச்சு பாருங்க. 10 சீவைஷ்ணவர்கள் சேர்ந்தோன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகம். அப்போ பெருமாள் உனக்கு சீவைஷ்ணவர்களே இல்லாத இடத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி இருப்போம்? அப்போ யாருமே இல்லாமல் அவைஷ்ணவனாக இருக்கிற இடத்துல அவன் மாதிரி தானே நம்ம இருப்போம். அவன் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுன்னு தானே இருப்போம். இன்னைக்கு இல்லாமல் இருக்கும் இல்லையோ. அப்போ நமக்கு க்ஷேமம்ங்கிறத பார்த்து பெருமாள் என்ன சொல்ற, நான் ஒரு திவ்ய தேசத்தில் வந்திருக்கேன், என் கூட 10 பேர் இருக்கா, அவா கூட நேர்ந்து கோஷ்டிக்கெல்லாம் வந்துன்று. சேமமென்னி என்மை அன்பர் கடைத்தார் வந்தார் செடுந்தகவால் தின் சரண. இப்படியாக இத்தனை அர்த்தம் இதுக்கு. இதே மாதிரி அந்தந்த பதத்தினுடைய ஒவ்வொரு பதமா எடுத்து அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் எடுத்து இந்த திருச்சின்ன மாலையில சொன்னார் இல்லையா சுவாமி வேதாந்த தேசி. அதான் செந்தமிழனுடைய பயனை நமக்கு கொடுக்கிறார், தத்துவத்தினுடைய அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார், வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார், சரணாகதியை நமக்கு பிழிஞ்சு கொடுக்கிறார் இந்த தமிழ்ல அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். பிரபந்த சாரத்துல ஆழ்வார் பாட்டினுடைய சாரத்தை கொடுத்தவர். மற்ற பிரபந்தங்களில் பார்க்கும்போது அதனுடைய சாரத்தினுடைய சாரமாக தத்துவத்தையும் ரகசியத்தையும் அந்த அர்த்தங்களையும் நமக்கு கொடுக்கிறார். இதை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இதெல்லாம் காட்டிலும் முக்கியமா வேற ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நாளைக்கு பார்க்கணும். அது என்ன விஷயங்கிறது இப்ப சொல்லலை, நாளைக்கு கட்டாயம் வந்து அவசியம் வந்து எல்லாரும் கேளுங்க. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.